இங்கே வந்தவுடனே ரொம்ப நிறைய பேச போகிறாங்க, யாரும் நினச்சிடாதீங்க. அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன். மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார், ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். விஜய் ஆண்டனி. ஃபஸ்ட்டு என்னோட கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில். அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார். அப்போ என் கணவர் தான் விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார். உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? அல்ல சார் கேட்டது, அன்னைக்கு கேட்டது இல்ல அந்த பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க நேம் என்ன கேட்டார். இந்த நேம் சொன்னோன்னே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. அவர் ரொம்ப ராசியானவர், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். என் கணவர் எவ்வளவு ராசியானவர்னு. இவர் ராசியா தானே இருக்காரு, அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவின்னு சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மூவி நான் வேளச்சேரி என்ன மால் அது ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தேன். அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு, கடவுள் கிருபையில். இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அம்மா. நீங்கள் கல்விக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் கொஸ்டின். இந்த விஜய் சார் பற்றி சொன்னீங்க, அந்த சார் எப்படி இருக்காரு? அந்த சார் ரொம்ப நல்லா இருக்கார். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ஸோ எப்பவுமே பழசு மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சாருடைய முதல் பெயர் வச்சது சார் அண்ட் அம்மாவும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் விஜய் ஆண்டனின்னு அவங்க பையனோட பேரை முதல்ல வச்சு அவரோட பேரை சேர்த்து நம்ம பையன் மாதிரி இவரும் பெரிய ஆளா வரணும்னு சொல்லி மனசார வச்சிருக்காங்க. அப்சல்யூட்லி ஆமா. தேங்க்யூ மீண்டும் உங்களுக்கு அம்மா. அடுத்ததாக இதே மேடையில விஜய் ஆண்டனி சாரை வச்சு தயாரிச்ச தயாரிப்பாளர்களை மேடை ஏற்ற போறோம். அப்படி அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I would like to welcome தனஞ்சயன் சார். ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வரணும். You have always been the greatest support. So எல்லாமே ஒரு ஈவென்ட்டும் நடந்ததே கிடையாது, எஸ்பெஷலி விஜய் ஆண்டனி சாருடைய ஸ்பெஷலான தருணங்கள்ல. ஆக்சுவலா இந்த ஈவென்ட்டை பிளான் பண்ணதே சாரா தான் இருப்பாரு. And அதே மாதிரி கமல் புரா சார், ப்ளீஸ் we would like to have you on stage as well. And அதே மாதிரி பிரதீப் சார், ப்ளீஸ் I would like to have you on stage as well. So விஜய் ஆண்டனி சாருடைய படங்களை தயாரிச்ச 3 நபர்கள், மனிதர்கள், தயாரிப்பாளர்கள் நம்ம கூட மேடையில் இணையறாங்க. நடிக்கும் போது உற்சாகமாக இருக்கு. உங்க எல்லாருக்குமே வணக்கம். வெரி வெரி வார்ம் வெல்கம். உங்களுக்கு இந்த மேடை எவ்வளவு ஸ்பெஷல் எங்களுக்கு தெரியும். You should tell us. இன்னைக்கு we celebrating 25 films. யார் ஃபர்ஸ்ட் பேசுறதுன்னு சண்டை போடுறாங்க. அப்படியா? சண்டை எல்லாம் போடல. இல்ல பேச மாட்டாங்க. யார் பேசினாலும் மைக்கே வாங்க மாட்டாங்க. சார் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். இன்னைக்கு விஜய் ஆண்டனி சாருடைய 25th ஃபிலிம் அப்படின்னு ஒரு மாபெரும் கொண்டாட்டம். இவ்வளவு நபர்கள் வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, how special this moment is for you. பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் அம்மா அவர்களுக்கு வணக்கம் அண்ட் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 25வது படம் விஜய் ஆண்டனி சார்து. அண்ட் கிட்டத்தட்ட நாங்களே மட்டும் 4 படத்தில் அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது பிறகு அவரோட சேர்ந்து இன்னும் நான் 3 படம், கிட்டத்தட்ட 7 படங்களில் நான் டிராவல் பண்ணியிருக்கேன் இந்த 25 படங்களில். அதை நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னும் பல படங்களில் பயணிப்போம் நம்ம. அண்ட் நான் பல மேடைகளில் சொன்னதுதான். ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், விஜய் சார் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னாரு. விஜய் சார் தனி மனிதர் இல்லை, விஜய் சார் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமால அப்படின்னாரு. ஏன்னா அவரை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு உலகமே இருக்கு. தமிழ் சினிமால அவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்கு. உலகெங்கும் மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகரா விஜய் சார் அங்க இருக்காருன்னா
விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்துற விஜயாண்டனி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா, விஜய் சார் வந்து என்ன சொல்றது, ஒரு 500 கோடி 1000 கோடி பிசினஸ் பண்ண முடியும்னா, இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ராஜ்யத்துல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சினிமா இன்னைக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து படங்கள், அடுத்தடுத்து லான்ச் அப்படி போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படத்திலையும் வெற்றி மேல வெற்றி. அதுதான் இந்த சக்தி திருமகன். இந்த சக்தி வந்து எங்கிருந்து வருதுன்னே தெரியல, தூங்காம உழைச்சிட்டே இருக்காரு. நானே நினைச்சிட்டு இருப்பேன், நான் டயர்டாயிடுறேன், இந்த மனுஷன் டயர்டாக மாட்டேன்றாரு. அவர் கூட பயணிக்கும் போது சிங்கப்பூர் போறோம், நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபிளைட்ல, அவர் பாட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஜேர்னில எடிட் பண்ணிட்டு, சார் ரொம்ப பிஸி சார், எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. என்னன்னா அடுத்த படத்தினுடைய எடிட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரா, வெரிஃபை பண்ணிட்டு இருக்காரா. நான் சொன்னேன் கொஞ்சமாவது தூங்குங்க சார் அப்படின்னா சொல்லுவாங்க, அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து கனவு காணணுன்ற மாதிரி இவர் தூங்காமே வந்து உழைச்சிட்டே இருக்காரு. மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. அவருடைய கனவுகள் 2026 மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்கு, அப்புறம் சொல்லுவோம் அதை பத்தி. அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. அந்த கனவுகள் எல்லாம் நீங்க இண்டஸ்ட்ரியில பல புதுமைகளை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசைக்காக தான் அவருடைய ஓட்டம். இன்னைக்கு காலங்காத்தால நேத்தெல்லாம் நாங்கள் அதை வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணி இன்னைக்கு காலைல அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு சசி சாரோட சேர்த்து படத்தை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு காலங்காத்தால. நீர்சாமி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அற்புதமான ஒரு டைட்டில். இந்த டைட்டிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்துருச்சு சார், உங்க 2 பேருக்குமே வந்து ஒரு வெற்றி கொடுத்துருச்சு. சசி சார் பிச்சைக்காரன் படம் எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்க வந்து சாருக்கு கொடுக்கணும், விஜயாண்டனி சாருக்கு. அது அஜய் தேஷானுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாறணும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து நடிக்க போற அந்த படம் எப்படி மார்கன் ஒரு பெரிய வெற்றி படமா மாறிச்சோ, அதே மாதிரி இந்த படம் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா வரும் நான் நம்புறேன். சோ இப்படி நூறுசாமி, அது பிறகு லாயர், அது பிறகு பெப்பின் படம், அது பிறகு அந்த படம், இந்த படம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், கொஞ்சம் சார் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. அவரை ஸ்லோ பண்ண நினைக்கிறதே நான் மட்டும்தான். ஸ்லோ பண்ணுங்க. காரணம் தான், நம்ம கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்து நிறைய படிச்சுட்டோம்னா, நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம்னா பயப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனா எதை பத்தியும் படிக்காம, உண்மையிலே நான் அவர்கிட்ட கத்துக்கிற பாடம்னா, நிறைய தெரிஞ்சுக்காதீங்க, நிறைய தெரிஞ்சுட்டீங்கன்னா பயப்படுவீங்க. பயப்பட ஆரம்பிச்சா அனலைஸ் பண்ணா பயப்படுவீங்க. பயப்பட்டா எதுவுமே பண்ண முடியாது. அவர் பயப்பட மாட்டார், எதையும் அனலைஸ் பண்ண மாட்டார், எதையும் பண்ண மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அந்த படம். திடீர்னு பாக்குறாரு, ஜென்டில்மேன் ஒரு படத்தை வந்து ஓடிடில பாக்குறாரு. உடனே ஜோஷா கூப்பிட்டு கதை சொல்ல, கதை கேட்ட உடனே லாயர், உடனே ஷூட்டிங் போலாம் 3வது மாசம். ஜோஷா கால் பண்ணி சொல்றாரு, நான் அப்பதான் ஆரம்பிச்சேன் ஜோஷா கிட்ட, எப்படி இருக்கு படம், அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, சார் விஜயன் சார் கமிட் பண்ணிட்டா சார் அடுத்த படம்னாரு. என்னங்க இப்பதாங்க நான் பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீங்க அடுத்த படமே கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அந்த வேகம் தான் விஜயானி சார். ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி திரைப்படங்களா. மார்கன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், வணிக ரீதியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய வெற்றி படம். சக்தி திருமகன் நிறைய ஊடகங்கள் எப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த அளவு ஒரு வியாபாரம் பண்ணிச்சு இந்த படம்னு. மிகப்பெரிய வியாபாரம் ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லா டெரிட்டரியும் வியாபாரமாயி, எல்லா ரைட்ஸும் வியாபாரமாயி ஒரு வெற்றிகரமான படமா ரிலீஸ் பண்றாரு. அதாவது வணிக ரீதியில வெற்றிகரமான படமா ரிலீஸ் பண்றாரு. அதே மாதிரிதான் அடுத்தடுத்த படம் லாயருக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் பண்ணோம். டெய்லி கால் ஆரம்பிச்சோன்னே ஆரம்பிப்பாரு, சார் இந்த படத்தோட அது பிசினஸ் பெருசா பண்ண எப்படி பண்ணலாம் அப்படிதான் ஆரம்பிப்பாரு. அதுக்கு நம்மளால முடிஞ்ச இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஆனா நான் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையா போலாம், அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம்னா, இல்ல சார் அக்டோபர் 1 சார் ஷூட்டிங் போறோம் அப்படின்ட்டாரு. அதுதான் விஜயானி சார், உங்களோட வேகம் இன்னும் பல வருடங்கள் மிக பெருசா இருக்கணும். நீங்க உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரி, எப்படி விஜய் சாரோட இண்டஸ்ட்ரி அவ்வளவு பெருசா தமிழ் சினிமாவை அவ்வளவு பெருசா டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி நீங்க உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரியும் மிக பெருசா வளரணும். அந்த வளர்ச்சியில பல தயாரிப்பாளர்களும், பல இயக்குநர்களும், பல நடிகர்களும் பெனிஃபிட் ஆகணும். உங்க மூலமா தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன் சார். இந்த 25வது படம் ஒரு துவக்கம் தான். 50வது படத்தை போகவும் பேசணும்னு ஆசைப்படுறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். சார் அவரை விட நீங்க பேசுறது வேகமா இருக்கு சார். அவரை விட நீங்க பேசுறது ஒரு சேட்டை மாதிரி சரன்னு போயிட்டீங்க சார். சூப்பர் எக்ஸ்பிரஸ் டைம். ஒரு விஷயம் சொல்லணும். அருண் பிரபு சார், நீங்க வந்து பல இதுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் வரல, நாங்க சிங்கப்பூர்லாம் போயிருந்தோம். உங்களை ஆராதிக்கிற ஒரு நடிகர் யாரும் பாத்தீங்கன்னா அது விஜயானி சார். உண்மையிலே வந்து இப்படி ஒரு நடிகர் உங்களை ஆராதிப்பாரா, வெளி உலகத்துல யாரும் ஆராய்ப்பாங்க தெரியாது. எல்லா இடத்துலயும் நான் அவர் கூட தனியா போகும்போது நான் சொன்னேன், சார் எங்க சார் அருண் பிரபு சார் வரல, ஹைதராபாத் வரலன்னு கேட்கிறேன். சார் அவர் ரொம்ப ஷைட்டா எடிட்டிங்ல பிஸியா இருக்காரு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பிஸியா இருக்காரு. அங்க உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி அவர் பேசுனதெல்லாம் நான் கேட்கும்போது நானே நினைப்பேன், நம்ம அந்த மாதிரி பேசுனது இல்லை, நிறைய டைரக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம கொண்டாடுறது இல்லை நினைச்சிருக்கேன். உங்களை கொண்டாடி ஒவ்வொரு ஈவெண்ட்லயுமே நீங்க இல்லாத ஒரு குறைய உங்களை கொண்டாடி
உங்களை ஒரு மிகப்பெரிய இயக்குனரா அவர் சொல்லுவார் சார், இந்தியன் சினிமால மிகப்பெரிய உச்சமான ஒரு டைரக்டர் அருண் பிரபு, தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய டாப் 5 டைரக்டர்னா அதுல அருண் பிரபு அப்படின்னு அவர் பெருமையா நினைக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இங்க வந்திருக்கிற ஹீரோயின்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். கண்ணன் சார், இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை நாங்க எப்பவுமே காதலரா பார்த்திருக்கோம், ஒரு தீவிரமான காதலரா. மீண்டும் தமிழ் சினிமாவில் உங்களை பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. செல்முருகன் சார், இந்த படத்துல ஒரு த்ரூ அவுட் ஒரு ரோல், நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் படமாவே ஒரு சூப்பரான படம். நான் படம் பார்த்ததுன்னு சொல்றேன், ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னரா. அருண் பிரபு சாருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் படம் நான் சொல்வேன். ஆனா அவர் சொல்ற அளவு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சொல்லலாம், நான் சொல்வேன் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு படம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவர் ரொம்ப ஷையா சார், டைரக்டர் சார் ரொம்ப ஷையா, ரொம்ப ஷை. அதான் ஹீரோயின் பக்கத்துல உட்கார மாதிரி ரொம்ப இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அவர் கோயில் போறதே கரெக்டா இருக்கு சார். ஷெட்யூல் போடுறேன் கதிர், ஷெட்யூல் போடும்போது நான் வர மாட்டேன், இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படி நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசணும்ன்றது அவர் இல்லை. நான் பேசக்கூடாது, என் படம் பேசணுன்ற கண்டிப்பா பேசணும். ட்ரெய்லரே பேசுது, படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். சூப்பர். நிச்சயமா. எஸ், தேங்க் யூ சோ மச். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சரியா இருக்காங்களே சார். சேர்த்து நீங்க பேசுறது, எல்லாருக்கும் சேர்த்து நீங்க பேசுறீங்க, அதனால தான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஆல் தி பெஸ்டா சொல்லுங்க சார். ஆல் தி பெஸ்ட் சார். சார் நீங்களே சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தோட ஆரம்பிச்சிருக்கோம். படத்தை பத்தியும் சொன்னீங்க, க்ரூவை பத்தியும் சொன்னீங்க, அவ்வளவு பாசிட்டிவா இருந்தது. தேங்க் யூ மீண்டும் உங்களுக்கு. தேங்க் யூ சோ மச் சார். நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நல்லா யோஸ் பண்றீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். நானும் கதிரை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். லுக் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா சார். அது இல்ல அண்ணா இப்பதான் சொல்லக்கூடாதுல்ல, அந்த லுக் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஓகே தான் சார். ஒருத்தர் ஹீரோ வந்துட்டே இருக்காங்க, அஜய் ப்ரோ வச்சு பண்றாரு, அடுத்து என்ன வச்சும் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா அப்படியே பொந்து வந்தானா அது நல்லா வந்துட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு, உங்க பணிகளை வரிசையா பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நல்லா சிறப்பா வரணும் கதிர். தேங்க்யூ சார். இந்த ஃபுட்டேஜை கட் பண்ணாம போடுங்க தயவு செய்து. Thank you sir. Thank you so much. Thank you very much. கதிரவர்களே, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நினைக்கிறேன். நிறைய தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க. அதுக்கு ஷோ பண்ண நேரம் இருக்குமான்னு தெரியல, பட் ஓகே. இல்ல பண்ணுவோம், அதுவும் பண்ணுவோம். ஓகே, எல்லாமே பண்ணுவோம். ஓகே சூப்பர். அடுத்து சோ இப்போ இந்த மேடையில வந்து இன்னும் ஒரு முக்கியமான நபர் வரப்போறாரு. ரஞ்சித் சார் சொல்லும்போது சொன்னாங்க காலையில ஒரு பியூட்டிஃபுல்லான அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த நபரை மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. So ladies and gentlemen, please put your hands together as I welcome director Sasi sir. Please வாங்க. வெல்கம் சார். வணக்கம். சக்தி திருமகன் அருண் பிரபு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வர ட்ரெய்லரில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மினிட்டுக்கு அப்புறம் தான், 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவே என்ட்ரி கொடுக்க வைக்கிறீங்க. இந்த கட்ஸ் தெரியுது, இது யூஸ்வலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் இல்லை அப்படின்னு தெரியுது. நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தோம். நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ஆஃபீஸில் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்பிரஷனே பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா ரசிக்கிறாங்க தெரியுது. அப்புறம் முடிச்ச எதுவும் பேசாமே இருக்காங்க. விஜய் ஆண்டனி படம் என்ன பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. யார் டைரக்டர் அப்படின்னாங்க. அருவி வாழ் அதான் அப்படின்னு போயிட்டாங்க. இந்த அதான் இருக்கு இல்லையா, இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. இப்படி நிறைய மக்களுடைய மனசில் இந்த அதான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்த படம் அப்படி அருவி ஆகட்டும் வாழ் ஆகட்டும் ரெண்டுமே பெஞ்ச்மார்க் ஃபிலிம்ஸ். யூஆர் நாட் அ ஆர்டினரி டைரக்டர், டெஃபினெட்லி யூஆர் நாட் ஆர்டினரி டைரக்டர். ஸோ பெருசாக எதிர்பார்க்குறேன். ட்ரெய்லரில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. சி, ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான், பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். எக்கச்சக்கமான கட்ஸ், எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வச்சிருக்கீங்க. ஈவன் தான் இதில் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். டெஃபினட்டாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கான நம்பிக்கையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பர் சார். நெக்ஸ்ட் விஜய் அந்த மாருதோ ஃபேண்டாஸ்டிக். அது அந்த ஹூக் லைன் மழை துளி அதுதானே, சிறு மழை துளின்னு நினைக்கிறேன். அது திரும்ப அந்த இடம் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மியூசிக் டைரக்டராகவும் சரி, இந்த படத்தை தெரியும் எனக்கு. நீங்கள் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் அருண் பிரபு எவ்வளோ மதிக்கிறீங்கன்னு தெரியும். பிகாஸ் நான் வந்து அருணுடைய என்ன சொல்கிறது ஃபாலோயர்னே சொல்லுவேன். நான் டிஃப்ரெண்ட்டான டைரக்டரில் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்.
ஸோ நீங்கள் அவரை செலக்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் நாங்கள் டைரக்டர்ஸ் நான் அருணை எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு மேலே டிஜே சொன்ன மாதிரி அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க. அதுக்காகவும் ஆஸ் அ டைரக்டர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பெரிய ஹிட் ஆகணும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி சார். நான் வந்து உங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன், காலையிலே பியூட்டிஃபுல்லான அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிச்சைக்காரன் படமே நாங்கள் அவ்வளோ ரசிச்சோம். உங்க 2 பேர் காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. காலையிலே நூறுசாமி அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் மாதிரி ரிலீஸ் பண்ணிருந்தீங்க. அந்த படத்தை பத்தி சின்ன ஒரு அப்டேட் எங்களுக்காக சொன்னீங்கன்னா வில் பி ரியலி ஹாப்பி. ஒரே ஒரு அப்டேட் தான், அதில் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே சார்? இல்லை, பிச்சைக்காரன் வந்து உங்களை எந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணிச்சோ டெஃபினட்டாக அதை விட 1 இன்ச்சாவது அதிகமாக இதை எக்ஸைட் பண்ணுவோம்ல. சூப்பர் சார். டெஃபினட்டாக கண்டிப்பாக ஒரு அப்டேட் போதும் சார், வேற லெவலில் இருக்கு. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை நாங்கள் தான் சார் ஹோஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சார். சூப்பர் சார். நாங்கள் அதுக்காக காத்துட்டே இருக்கோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சசி சார். தேங்க்யூ வெரி மச். ஸோ இதை தொடர்ந்து இன்னும் சில இயக்குனர்கள் நம்முடைய விஜய் ஆண்டனி சாரை பார்க்கறதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள வந்து மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஸோ கூப்பிடலாமா? கண்டிப்பாக. எஸ், ஐ வுட் லைக் டு வெல்கம் மித்ரன் ஜவஹர் சார், சுசீந்திரன் சார் அண்ட் GNR குமரவேலன் சார். நீங்க எல்லாருமே எங்களுக்காக மேடைக்கு வரணும். நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ப்ளீஸ் கேன் வி ஹேவ் யூ ஆன் தி டேஸ். இந்த ஈவென்ட்ங்கிறது ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ங்கிறது தாண்டி இது ஒரு கொண்டாட்டம். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த இயக்குனர்கள் இங்க இருக்கீங்க. ஒரு இயக்குனராக ஒரு நடிகருக்கு நீங்க விஷ் சொல்லணும், ஒரு நண்பருக்கும் விஷ் சொல்லணும். ஸோ வாட் யூ விஷ் டு சே? யார் ஆரம்பிக்கிறீங்க? சுசீந்திரன் சார், நீங்க தான். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சக்தி திருமகன் விஜயாண்டி சாரோடைய 25வது திரைப்படம். தனஞ்சயன் சார் சொன்னாரு ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னாரு. அவர் ராஜா மட்டும் கிடையாது, அவருடைய சாம்ராஜ்யத்தில் அவர் வேலைக்காரனும் கூட. எல்லா விதமான வேலைகளையும் அவர் ஒருத்தர் மட்டுமே வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. அதனால வந்து ஒரு வேலைக்காரனுடைய பெயினும் அவருக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப விஜயாண்டி சாரை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னன்னா, நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அது புது இயக்குனராக இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும். நல்ல கதை இருக்கா, விஜயாண்டியுடைய ஆபீஸ் கதவு திறந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு கேட்டை வந்து எப்படி சூப்பர் ஃபிலிம்ஸ்னு ஒரு ஆபீஸ் இருந்துச்சோ அப்படி ஒரு ஆபீஸா விஜயாண்டி சாருடைய ஆபீஸ் இருக்கு. அவருக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. சார், தங்களுக்கு தெரியாத ஏதும் இல்லை. அடுத்ததாக நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். வள்ளிமயில் திரைப்படம் பற்றி ஏதாவது கொஞ்சம் லைட்டா அப்படி தெரியும். அந்த திரைப்படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது, கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும். அருண் பிரபுவை பத்தி நான் ரொம்ப பேசணும். ஏன்னா விஜயாண்டி சாருடைய ஃபங்க்ஷன் 25வது திரைப்படமா வந்து கேப்டன் பிரபாகரன் 100வது திரைப்படம். நம்ம வந்து அந்த டயத்துல எல்லாம் 100வது திரைப்படம்ங்கிறது ஒவ்வொரு ஹீரோவுடைய மைல்கல்லா இருக்கட்டும், 100வது நாளுங்கிறது பெரிய மைல்கல்லா இருக்கும். இப்பெல்லாம் வந்து அந்த 100வது நாள்ங்கிற போஸ்டர்லாம் நம்ம பார்க்க முடியாது. 25வது நாள் பிளாக் பஸ்டர். சார் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி பிளாக் பஸ்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சாருடைய கான்ஃபிடென்ட். ஸோ இந்த 25வது திரைப்படம்ங்கிறதே 100வது நாளுக்கான அந்த உழைப்பு, 20 வருஷம் அவரோட உழைப்பு தான் வந்து இந்த 25வது திரைப்படம். நிறைய ஹீரோக்களுக்கு அந்த 100வது திரைப்படம் ஓடாம போயிருக்கு. ஆனா விஜயாண்டி சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு கிடைச்சு, அதே மாதிரி சக்தி திருமகன் மிகப்பெரிய வெற்றி அடையணும். சில படங்கள் வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்ப்போம். அதுவும் நம்மளே பெரிய டைரக்டர்ஸ் நிறைய இயக்குனருடைய படங்கள் பார்த்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நான் நிறைய டைம் பார்த்த திரைப்படம் அருவி. அந்த படத்துடைய பிரசன்டேஷன், அந்த படத்துடைய திரைக்கதை பெரிய ஃபேன் அருள். நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நிச்சயமா இந்த படத்துடைய ப்ரெஷர் இருக்கும். ஆனா அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஹீரோங்கிறத தாண்டி அற்புதமான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு. உங்களுக்கான என்ன தேவையோ அது முழுமையா கொடுத்து, அது ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது. தயாரிப்பாளரா ரொம்ப அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் விஜயாண்டி சார். அவருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போகும்போதோ இல்ல நம்ம சில மனிதர்களை பார்த்து நான் விஜயாண்டி சாரை யோசிப்பேன். அவர் எவ்வளவு வெற்றி தோல்வி அடிபட்டு விழுந்து எழுந்து அவருடைய ஜர்னி இருக்குல்ல, ஜர்னியே என்ன மாதிரியான இயக்குநர்களுக்கு, என்ன மாதிரியான ஒரு நண்பனுக்கு எனக்கு பெரிய ஒரு லெசனா இருக்காரு. ஸோ அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு எனர்ஜி வரும். நமக்கு மட்டும் நடக்கல, லைஃப்ல
லைஃப்ல எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன் இருக்கும், வெற்றி கிடைக்கும். ஸோ ஆனால் அந்த உழைப்பை மட்டும் விடவே கூடாது. ஸோ இந்த இடத்துல விஜய் ஆண்டனி சாருடைய இந்த மேடைக்கு அவரோட உழைப்பு முழுக்க முழுக்க காரணம். இந்த அவருடைய ஜர்னியில நானும் ஒரு அங்கமா இருந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கும் கிடைச்சா நம்மளும் வந்து வாழ்க்கையில வேற லெவல் போலாம். கண்டிப்பா. ஆமா, சூப்பர். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. மித்ரன் சார், we would like to hear from you. நீங்க சொல்லுங்க, how special இந்த தருணம் உங்களுக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சாரோட நான் வந்து உத்தமபுத்திரன் பண்ணேன் 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கார். ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமாவில் அது மாதிரி இருக்கிறது. உருவம் மட்டும் இல்லை, உள்ளமும் அப்படியே தான் இருக்குது. திடீர்னு ஃபோன் பண்ணுவார், தனுஷ் சார் மாதிரி தான். திடீர்னு ஃபோன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இந்த படத்தில் எந்த சாங் வருதுன்னு கேட்டு அப்படி வச்சுருவார் ஃபோனை. அது மாதிரி தான் வரும். சார் அடுத்து என்ன படம் பண்ணுறீங்க, யார் சார் ஹீரோயின், ஹீரோ யார் சார் அப்படின்னு கேட்டு டக்குன்னு ஃபோன் வச்சுருவார். ஸோ எப்பயும் போல் ஒரே மாதிரி பழகிற ஒரு கேரக்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். 25 படங்கிறது முக்கியம் இல்லை, அந்த 25 படமும் தனித்தனியாக தெரியுது. எல்லா படமும் டைட்டில்ஸ் இன்க்ளூடிங் பிச்சைக்காரன், காளி, நான் நிறைய படங்கள் பார்க்கல, ஆனால் அந்த டைட்டில்ஸ் எல்லாம் சரளமாக வந்துகிட்டே இருக்குது. உங்களை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், அது உங்கள் படத்துலேயும் இருக்குது. முக்கியமாக புது இயக்குனருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. தனஞ்சயன் சார் சொல்லிட்டாரு, அவர் அருவி டைரக்டர் வந்து அவர்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கீங்க, என்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் படம் மட்டும் இல்லை சார், அந்த ஆரண்ய காண்டம், அருவி, இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படங்களை வந்து அவர் கொண்டாடுவார். அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த விஷயங்கள் தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை ஹோல்ட் பண்ணுது. இதே மாதிரி உங்களோட பயணங்கள் தொடர்ந்து சார். 25 ரொம்ப கம்மி, நிறைய படங்கள் பண்ணுங்க. என்னோட விஷஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிஎன்ஆர் சார், உங்க ஸ்டைலிஷ் பயங்கரமா இருக்கு, ஸ்வாகியா வந்திருக்கீங்க. சொல்லுங்க, what do you wish to say? அதுக்கும் அவர்தான் காரணம். அப்படியா? ஸ்டைலிஷ்டாகவும் இருக்கீங்களா? சார் எவ்வளவு பரிமாணங்கள் சார்? இல்ல, இன்ஸ்பிரேஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் பழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிறேன். முதல்ல சசிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சசி கூட மறந்துருப்பாரு. அவரோட முதல் படம், ஐ மீன் உங்கள் காம்பினேஷனில் டிஷ்ஷும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு முதல் படம் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. ஜெமினி ஃபிலிம்ஸ்லேருந்து நினைத்தாலே நிற்கும். அப்போ எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து சசி வந்து மியூசிக் சென்ஸ் தெரியும் எனக்கு. ஸோ நான் சசிகிட்ட அப்பப்போ பேசும்போது சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை சொன்னார், ஜஸ்ட் விஜய் ஆண்டனி போய் பாருங்கள், மீட் பண்ணுங்கன்னு. போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஐ திங்க் அவர் பண்ண படங்களில் அதிகமாக மியூசிக் பண்ண நான் தான் டேரக்டர்ஸில் 3 படம் பேக் டு பேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நினைத்தாலே நிற்கும், யுவன் நிவதி அண்ட் ஹரிதாஸ். இல்லை, அதில் வந்து எனக்கு விஜய் ஆண்டனின்னு முதல்ல ஞாபகத்துக்கு வருது என்னன்னா அந்த சர்ப்ரைஸுங்கிறது தான். திடீர்னு ஒரு அதிர்ச்சி இது கொடுப்பாரு. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னா, இப்போ இந்த பன்னாரஸ் பட்டு கட்டி பாட்டு, அந்த கம்போசிங் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு விஜய். நீங்கள் அதாவது லிரிக்ஸ் வந்து அப்போ ரொம்ப அதாவது எதுவுமே இல்லை, நம்ம உட்காந்துட்டோம், கம்போசிங் போயிட்டோம். ஈஸியாரில் அங்கே ஒரு ரெசார்ட் ஒன்று போனோம்ல, அங்கே போயிட்டு வந்துட்டோம், எதுவுமே இல்லை, சும்மா கீபோர்ட் வந்துட்டீங்க, லிரிக் பேப்பர்னு வரல, எதுவுமே வரல. வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏதாவது பேசுவோமான்னு பேசுவோம். இல்லை, நான் வெயிட் பண்ணுங்கன்னாரு. அப்போ கரெக்டாக அண்ணாமலை வந்து கொடுத்தாரு. 4 லைன் தான் கொடுத்தாரு. பன்னாரஸ் பட்டு கட்டி அப்படின்ற ஒரு 4 லைன் இருக்கும் இல்லையா, அதுதான் டக்குன்னு எடுத்தாரு. பேப்பரை பொறுத்தவொடனே நேராக பாட ஆரம்பிச்சாரு. பன்னாரஸ் பட்டு கட்டி அப்படின்னு, மல்லிகைப்பூ கொண்ட வச்சு அப்படின்னு போட்டாரு. சிங்கப்பூ சீமாட்டி அப்படின்னு என் மனசை கெடுத்தா, அவ்வளோதான் இருந்தது. அப்புறம் என்ன கண்டினியூஸாக அப்படியே அந்த ஃப்ளோவில் வராரு. பியா பியா பியான்னு அடுப்பு ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக அதுதான் ஹூக் லைனாக இருந்தது. அதை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த படம் காப்பி ரெடி ஆயிடுச்சு. டபுள் பாசிட்டிவ் வந்துட்டு சன் பிக்சர்ஸ் அந்த டீம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. முதல்ல இந்த படத்தை ஒரு ரீமேக் படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு, இப்படி ஒரு ஓப்பனிங் கிடைச்சது காரணம் என்னென்னா விஜய் ஆண்டனி தான். ஏன்னா அதை வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், அதில் ஒரு ஆல்பமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அழகாய் பூக்குதே சாங்கு. ஸோ இதுதான் வந்து அவர் எப்பவுமே ஒரு சடனாக பெரிய பிளானிங்கு, நாங்கள் பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்படியே போயிட்டு டக்குன்னு ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். மியூசிக் பற்றி பேசுறது கம்மியாக தான் இருக்கும். பட் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அந்த இது தான் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி திடீர்னு ஒரு 2வது படம் போயிட்டு இருக்கும்போது ஹரிதாஸ் அந்த படம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குமார் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது யுவன் நிவதி பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன். ஸோ ஐ திங்க் நான் தான் முதல் அந்த ப்ளூ ஷர்ட் போட்டு அந்த இதில் எடுத்துன்னு நினைக்கிறேன். அதை தான் ஒரு மேலே வச்சுருந்தார். அது குமார் எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னாரு. எடுப்போம் விஜய் அப்படின்னு, ஈஸியாக போகலாம் அப்படின்னு. போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த அண்ணா சார் கரெக்டாக போகும்போது சொல்கிறாரு, குமார் நான் நடிக்க போகிறேன் படத்தில் அப்படின்னாரு. இன்னும் இது 2வது சர்ப்ரைஸ் பெருசாக இருக்கு அப்படின்னு.
பட் அந்த டைமில் நான் அவரை பயங்கரமாக எவ்வளோ அவரை பிடிச்சி டிஸ்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தேன், பண்ணக்கூடாதுன்னு. இவ்வளோ இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ எனக்கு ஆக்சுவலாக இந்த சாங் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் எப்படி நான் மிஸ் பண்ண முடியும்? மற்றவங்க எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துட்டேன்ல அது எல்லாமே. ஸோ அதனால தான் நான் வந்து அவர் இது பண்ணேன். பட் அதை மீறி வந்து அடித்து வந்து தூள் கலப்பி இந்த இடத்துல நிற்கிறாரு. அது உண்மையிலேயே ஒரு பெரிய கட்ஸ் தான் விஜய். அண்ட் உங்களோட பெரிய இன்னொரு சப்போர்ட்டிங் பாசிட்டிவ் எனர்ஜி. சார் சொன்ன மாதிரி எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளோ பார்த்தாலும் இதெல்லாம் தாண்டி வரணும்டா, இதெல்லாம் ஒன்றுமே லைஃப்லங்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கீங்க. இன் தட் வே ஐ திங்க் ரியலி ஷுட் தேங்க் யூ ஃபார் தட். அண்ட் இது ஒரு 25th ஃபிலிம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர். நான் அவரை மீட் பண்ணதில்லை, பேசினதில்லை, பட் உங்கள் அருவி எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த படம். அந்த ஒரு எனக்கு தெரியும் அந்த டைமில் ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமாக பண்ணியிருக்கீங்க. நான் இந்த வால் படம் நான் பார்த்ததில்லை, பட் ஐ நோ ஹர்ட் அபவுட் இட். நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் போய் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் லைக் அவர் சொல்லும்போது ஒரு இன்டர்வியூ சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னை பற்றி பேசுகிற மாதிரி, நம்ம டேரக்டர்ஸை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு டேரக்டரை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு அதிகபட்சமாக அவர் வந்து தலையில் தூக்கி கரெக்டான இடத்துல உட்கார வைக்கணுங்கிறத தெரிஞ்ச ஒரு மனுஷர் அவர். அது எப்போவுமே நான் மியூசிக் டைரக்டராக இருக்கும் போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். விட்டு கொடுக்கவே மாட்டார், எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார். ரொம்ப தைரியமாக சண்டை போடுவார், நம்மளுக்காகலாம் போடுவார். அது மாதிரி ஒரு விஷயந்தான். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸாக வரும் கண்டிப்பாக. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து பேசும்போது சொன்னீங்க எனக்கு அவருடைய மியூசிக் ரொம்ப பிடிக்கும்னு. அவர் வந்து இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்ல சொன்னாரு, இதுக்கப்புறம் நான் மியூசிக்லையும் வந்து இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்கள்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நாங்களும் அதுக்காக வெறித்தனமாக வெயிட்டி மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடிக்கடி நீங்க 2 பேரும் ஈஸியாக போயிட்டு வரணும், நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மித்ரன் சார். தேங்க்யூ சுசி சார். தேங்க்யூ வெரி மச். எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கு, உங்க தமிழ் சூப்பரா இருக்கு. நன்றி நன்றி. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புலாம் கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட கேட்டீங்களா எப்படி வந்திருக்கு என்னன்னா? உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்ததா? எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எனக்கு லைக் நான் ரெக்கார்டிங் செய்யல, ஒரு அண்ணாட்ட என் அண்ணாட்ட இப்படி கேட்பணும் சரியா இருக்குதோ பிள்ளையா இருக்குதோ கேட்கிற மாதிரி தான் நான் ரெக்கார்டிங் பண்ணுவேன். அப்படின்னா நான் பாடிக்கலாம் அண்ணா சொல்லுவார் லைக் ஒரு நிமிஷம் சரி என்றால் ஒரு ஒரு பதட்டம் இருக்கா, ரெக்கார்டிங் பண்ணிக்கல ஒரு பதட்டம் இருக்காது. எப்படின்னா சரியோ பிள்ளையோ என்ன இருந்தாலும் பேஸ்ல வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எது தேவையோ அதை எடுத்துருவார், எது தேவையோ அதை எப்படியாவது வேண்டிடுவார். மோத்தின அந்த நான் அப்படி ஒரு புதுவாக போயிருக்கிறேன். எனக்கு ஒரு பதட்டம் தெரியாம ஸ்மூத்தா அந்த குழந்தை பிள்ளைக்கு ஊசி ஓட்ட மாதிரி ஸ்மூத்தா ஓடிய பாட வச்சு எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ணாக்கு மிக நன்றி. அதே மாதிரி குழப்பமே வேணாம், அண்ணன் தொட்டாலே இட்டுதான். அது முறையான உண்மை கதிர். ஆனா எனக்கு இவர் பேசி கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்க அது ஓரமா போய் பேசுங்க. அப்படி சொல்லலப்பா, தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. வாய்ஸ் இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க பாடிட்டே இருக்கணும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். ஓகே, நன்றி. மற்ற எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் அனுபவம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அதே மாதிரி மோனிஷ் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. சோ தொடர்ச்சியாக இந்த மேடையில வந்து நிறைய இயக்குநர்கள், இந்த 25th ஃபிலிம் அப்படின்னால தொடர்ச்சியாக இந்த 25 ஃபிலிம்ஸ் நம்ம விஜய் ஆண்டனி சாரோடைய டிராவல்ல இருந்து இயக்குநர்களை நம்ம மேடைக்கு கூப்பிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னும் சில நண்பர்கள் இங்க வரப்போறாங்க, கூப்பிட்டுடுவோமா? சூப்பர். ஐ வுட் லைக் டு வெல்கம் ஆண்ட்ரூ சார். சோ கொலைகாரன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆண்ட்ரூ சார் எங்க இருந்தாலும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். கோடியன் ஒருவன் அதனுடைய இயக்குனர் ஆனந்த் கிருஷ்ணன் சார். சைதான் படத்தினுடைய இயக்குனர் பிரதீப் சார். ரோமியோ படத்தினுடைய இயக்குனர் விநாயக் சார். எல்லாருமே எங்களுக்காக மேடைக்கு வரணும் ப்ளீஸ். அது உங்களுக்காக நிச்சயமாக நீங்க எல்லாருமே ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம். அந்த 25 ஃபிலிம்ஸ் பாசிபிளா இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் இவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியா பாகிஸ்தான் அதனுடைய இயக்குனர் ஆனந்த் சார். லாயர் படத்தினுடைய இயக்குனர் ஜோஷ்வா சார். லாயர் வந்து இஸ் அபவுட் டு ரிலீஸ், அடுத்த படமாக காத்திருக்கு. ஸோ லாயர் படத்தினுடைய இயக்குனர் ஜோஷ்வா சார். அண்ட் அதே மாதிரி அவருடைய அடுத்த படம் அதனுடைய இயக்குனர் பெப்பின் சார் எங்க இருந்தாலும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். யமகாதகியினுடைய இயக்குனர் இப்போ அடுத்ததாக விஜய் ஆண்டனி சாருடைய படத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பெப்பின் சாரும் நம்ம கூட இணையறாரு. அதே மாதிரி அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எழுத்தாளர் பரதி சார் எங்க இருந்தாலும் எங்களுக்காக மேடைக்கு வரணும் ப்ளீஸ்.
எல்லாருமே ஒரு ஸ்டெப் முன்னாடி வரலாம் ப்ளீஸ். நீங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஒரே மேடையில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நிறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 25 ஃபிலிம்ஸ் அப்படி நாங்க செலிப்ரேட் பண்றோம்னா ஒவ்வொரு படமும் வந்து தனியா ஸ்டாண்டர்ட் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸாக நீங்க இருக்கீங்க. அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கரகோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்க இல்ல அப்படின்னா அந்த படங்கள் இருந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து பார்க்கும்போது காலேஜோட ரீயூனியன் மாதிரி இருக்குங்க. ஆமாங்க, அவ்வளவு பேர் சூப்பரான படங்கள் கொடுத்திருக்காங்க. விஜய் ஆண்டனி சாருக்காக ப்ரோலாம் வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கீங்க. பேசுங்க ப்ரோ, சொல்லுங்க இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ விஜய் ஆண்டனி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து நான் விஜயன் சாரை பார்த்துட்டு இருக்கேன். நான் முடிஞ்சோடனே வந்து விஜய் ஆண்டனி சார்கிட்ட வந்து கதை சொன்னேன். 25 படங்கள் ஆயிடுச்சு சார், அடுத்த பிளாக் பஸ்டர் ரெடி சார். லைக் விஜயகாந்த் சார் வந்து எப்பவுமே எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான். நான் தூங்கவே மாட்டார். நான் அவர்கிட்ட அது கேள்வியாகவே கேட்டிருக்கேன், சார் நீங்கள் ஏன் தூங்க மாட்டீங்க அப்படின்ட்டு. அது அவர் சொன்னார், ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு. ஸோ சார் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெய்லரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம் சார். ஆக்சுவலி அருண் உங்களோட பெரிய ஃபேன் நான். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் எங்களுக்காக சொல்லணும். எல்லாருமே வந்து உங்களுடைய பயணம் வித் விஜய் ஆண்டனி சார் ஒரு வரையில் அழகாக சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரியில நான் வந்திருக்கேன். அதில் வந்து என்னை டைரக்டரா அந்த பொசிஷன் கொண்டு வந்தது சார் தான். அதுக்கு சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக இப்போ இருக்க டைம்ல வந்துட்டு 25 டேஸ் ஒரு படம் ஓடுறதுன்றது பெரிய சக்ஸஸ். அதில் ஒரு ஹீரோ 25th படம் பண்ணுறாருன்றது உண்மையிலேயே பெரிய சக்ஸஸ். அது ரொம்ப சூப்பர் சார். நான் ஃபர்ஸ்ட்டு ஆனால் சாரிட்டு என்னென்னா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். மியூசிக் அதே மாதிரி தான் சொல்லும்போது எனக்கு ஸ்டார்டிங்லாம் மியூசிக்கே தெரியாது சார் அப்படின்னுவார். ஆனால் பார்த்தனாக்கா ஒரு மண்டையில் சுருன்னு வரும், அந்த பாட்டு இட்டு கொடுப்பாரு. ஸோ எல்லா விஷயத்தையுமே கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக செய்வார். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். உங்ககிட்ட ரொம்ப அந்த ஹார்ட் ஒர்க் அது எல்லாருக்குமே தெரியும். உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்ககிட்ட வந்து கற்றுப்பாங்க. ரெண்டாவது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்த நீங்கள் செய்வீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். நான் நிறைய இடத்துல அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்கே ஸ்டேஜில் ஆக்சுவலாக கம்மியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 25 படம் டைரக்டர்ஸ் இங்கே இல்லை. கண்டிப்பாக 20 டைரக்டர்ஸ் படம் புதுசாக நீங்கள் படம் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் வந்து ஒரு படம் பண்ண டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இந்த லிஸ்ட்டில். நீங்களுமே உங்களுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, நீங்களே இந்த லிஸ்ட்டில் வர வேண்டியது தான். சூப்பர் சார், ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி 50வது படத்துக்கு எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வருவோம். தேங்க்யூ சார். சூப்பர். தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக கொலைகாரன் படத்தை பண்ண ஆண்ட்ரூ சார் இங்க இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க சார், அவங்க பயணிச்சிருக்கீங்க, எவ்வளவு முக்கியமான தருணம் இது? நான் ஐம் கிளாஸ்மேட் ஃப்ரம் காலேஜ். அவருடைய காலேஜில் கிளாஸ்மேட் ஆக்சுவலாக விஸ்காமில். உண்மையான ரியூனியனா சார்? அப்ப இது ஆமா அதான் சொன்னேன், உண்மையான ரியூனியன் நினைக்கிறேன். உண்மையான ரியூனியன் மாதிரி தான் சீரியஸாவே. பட் இட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் ஹிம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வேற ஒரு படத்துக்கு இதே மாதிரி எல்லா டைரக்டர்ஸையும் ஆக்சுவலாக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னால் வர முடியல. பட் ஐ கால் ஹிம் ராஜா ஃப்ரம் காலேஜ் டைம்ல இருந்தே. தோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூடவே படித்து அப்படியே வந்திருந்தாலுமே ராஜாவுடைய வில் பவர் வந்துட்டு that has always been like ஒரு awe for me. ஏன்னா இது சொல்லாமன்னு எனக்கு தெரியல. பிச்சைக்காரன் டைம்ல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு இட் வாஸ் குவைட் ஷாக்கிங். அதுக்கப்புறமா அவர் அதுல இருந்து வெளியே வந்து திருப்பி கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப்குள்ள திருப்பி இதே மாதிரி படங்கள் பண்ணி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காருன்றது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். ஆனா உண்மை என்னன்னா, காலேஜ் முடிச்ச டைம் அவர் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல ரேண்டமா 2 months 3 months ஒரு வாட்டி கேப்ல நாங்க அப்படி மீட் பண்ணிக்குவோம். அப்படி மீட் பண்ணும்போது ஒரு வாட்டி ஈவினிங் மீட் பண்ணி அவர் பண்ண பாட்டெல்லாம், இதெல்லாம் சுக்கரன் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவர் பாட்டெல்லாம் போட்டு காமிச்சிட்டு கிளம்பி ஸ்பென்சர்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னாரு. நான் இப்போ வேற எங்கேயும் போகணும், இல்லை வரல அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு போலான்ட்டு, நான் வரல அப்படின்ட்டேன். அப்புறம் நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒரு 2 months நாங்க பேசல. அது அந்த ஒரு லென்த் இன்டர்வல்ஸ்ல தான் மீட் பண்ணிக்குவோம். ஒரு 2 மாசம் கழிச்சு கேஷுவலா வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது, அப்ப ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம், அப்ப யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க இந்த மாதிரி அந்த சவுண்ட் இன்ஜினியர் அவரை பத்தி தெரியுமா,
அப்படின்னோடனே ஏன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் என்னாச்சு அப்படின்னோடனே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஐ வாஸ் குவைட் ஷாக். அதுக்கப்புறமா என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அன்னைக்கு என்னை கூப்பிட்டுட்டு நான் வரல, அவர் மட்டும் கிளம்பி போயிருக்காரு. ஹி மெட் வித் அ வெரி சீரியஸ் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறமா ஒரு 4 நாள் கோமால இருந்து வெளியே வந்து அதுக்கப்புறமா வந்து டாக்டர் பைக்கே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பெருசா காசு கிடையாது, இருந்தாலும் நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணி ஆகணும்னு உடனே போய் ஏதோ லோன் போட்டு காரை வாங்கி அப்படி ட்ரை பண்ண ஆரம்பிச்சு, கோமால இருந்து எந்திரிச்சு வெளியே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சு அப்புறமா தான் சுக்கிரன் நடந்தது. அதுல இருந்து ஒரு மியூசிக் டைரக்டரா சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டாருன்னு நினைக்கும் போது பார்த்தா அங்கிருந்து நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசராகவும் நடிகனாகவும் ஆகி அதுல இருந்து ஒரு பாயிண்ட்ல பார்த்தா பிச்சைக்காரன் 2ல வந்து டைரக்ட் பண்ணி கண்டினியூஸா he has been surprising me with his இது அவருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் அவருடைய என்ன சொல்றது அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ராஜா. ரியலி எனக்கு வந்துட்டு நிஜமாவே யோகின்னு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு நான் வேற ஒரு லெவல்ல வந்துட்டு வச்சு பார்க்குற அந்த ஒரு பொசிஷன்ல தான் இருக்கீங்க, இதோ உங்க கூட படிச்சு வந்திருந்தாலும். பட் அதை தாண்டி நிஜமாவே சக்தி திருமகன் பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் வந்த உடனேயே நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா சில படங்கள் நமக்கு பிடிக்கும், சில படங்கள் பிடிக்காது, அந்த மாதிரி ஓப்பனாகவும் சொல்லிடுவேன் எனக்கு இது அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகலன்ட்டு. பட் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு வேற ஒரு லெவல் சந்தோஷம். இவர்கிட்ட அடுத்த ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இருக்கு அப்படின்ட்டு இமீடியட்டா அவருக்கு கால் பண்ணி நான் சொன்னேன், நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த படம், எனக்கு என்னமோ ட்ரெய்லரே அவ்வளோ இன்ட்ரிகிங்கா இருந்தது, இது வந்த உடனே நான் பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அருணுடைய யுவர் அனுஸ் நெவ்யூ ஆர் கசின் எனக்கு தெரியல. ஸோ ஷி ஹஸ் பீன் டாக்கிங் அபவுட் யூ so many times. நாங்கள் மீட் பண்ணும்போது அருவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அண்ட் புஷ்க காயத்ரி அவங்களும் மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களை பத்தி. ஸோ திஸ் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதனால ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் சக்தி திருமகன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். இப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் புரியுது. இந்த சோஷியல் மீடியா ஓபன் பண்ணா விஜய் ஆண்டனி சார் எல்லாரும் ஹீலர்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளவு விஷயங்களை ஹீல் பண்ணிருக்கீங்க, ஹீல் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு சார். யூ ஹேட் குவைட் அ ஜர்னி. நிஜமாவே ட்ரூலி an inspiration to all of us and thank you so much for sharing that with us. கோடியில் ஒரு டைரக்டர் ஆனந்தகிருஷ்ணன் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து 2016 வந்து கோடி மெட்ரோன்னு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணேன். அப்போ வந்து அந்த படம் வந்து நிறைய ப்ராப்ளம், படம் வந்து சென்சாரில் பேன் ஆயிடுச்சு, நிறைய ப்ராப்ளம், ப்ரொடியூசரும் டைரக்டராக இருந்ததுனால நிறைய சிக்கல் இருந்துச்சு. படம் வந்து நான் ரிவ்யூ நல்லா இருந்தாலுமே அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாமே இருந்தது. அது நான் முதல்ல அந்த சக்ஸஸ் என்ஜாய் பண்ணது வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் விஜய் ஆண்டனி பேசுகிறேன், கடையில் பேசிகிட்டே இருந்தார். நான் விஜய் ஆண்டனி பேசுகிறேன், படம் பார்த்தேன், யாருங்க அப்படின்னு நான் கேட்கும்போது விஜய்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அது மாதிரி விஜய் ஆண்டனி பேசுகிறேன் சார், எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா? அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விஜய் ஆண்டனி சார்கிட்ட பேசினேன். அப்புறம் ரொம்ப டவுனில் இருந்தேன். படம் ரிலீஸ் ஆச்சு புகழ்ந்தாலுமே சென்சார் சிக்கல், கமர்ஷியல் திங்ஸ் அதில் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்கும்போது அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, அதுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணதும் இல்லை, பேசினதும் கிடையாது. ஸோ ஒரு கிரியேட்டிவ் தான், ஒரு சினிமா தான் எங்கள் 2 பேரையுமே நினைச்சது. அந்த இடத்துல வந்து அவர் எனக்கு படம் பண்ணு, எனக்கு கதை சொல்லு, அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணல. அவர் வந்து ஒரு படம் பார்க்குறாரு, அந்த படம் பிடிச்சிருக்கு, அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு 2-3 படம் ஹிட்டு கொடுத்துட்டா கூட ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு டைரக்டரோ வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்கள இல்லை வளரணும்னு நினைக்கிறவங்கள தூக்கி விடணும்னு நினைச்சாலும் இங்க இருக்க வியாபார சிக்கல் வந்து அவங்கள வந்து அந்த டைட் பண்ணிட்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருமையா நான் சொல்லுவேன், விஜய் ஆண்டனி சார் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாலேயே ஒருத்தவங்க இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்ல ஒரு படம் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நல்ல கதை இருந்தா அவர் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போறதுக்கு விஜய் ஆண்டனி சார் மாதிரி ஒருத்தர் தான் இந்த இண்டஸ்ட்ரியில இந்த மார்க்கெட்டோட இருக்கிற ஒரு ஹீரோவா நான் பாக்குறேன். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து கோடியில் ஒருவன் ஒரு கதை பண்ணி சார்கிட்ட எடுத்து போய் சொன்னேன். கோடியில் ஒருவன் வந்து ஆக்சுவலாக என்னன்னா, மற்ற எந்த படம் பண்ணியிருந்தாலுமே சார் ஒரு 1 இயர்ல முடிச்சுவார். அவர் செம ஸ்பீடு, 6 மாதம் 8 மாதத்துக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் போகாது. கோடியில் வந்து கோவிட்ல மாட்டிச்சு. 2 வருஷம்ன்றதுனால வி ஹேட் டு டிராவல் ஃபார் அ லாங் டைம். படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 நாள்லேயே ஃபர்ஸ்ட் லாக்டவுன், செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆன உடனே சார் கோவிட்.
அந்த ஆனா அது கோவிடா இல்ல ஜுரமானு தெரியல, டெஸ்ட் பண்ணி பார்த்தா கோவிட் இல்ல, ஆனா ஜுரம் பயங்கர ஜுரம். அப்ப அந்த அளவுக்கு அவேர்னஸும் பப்ளிக்ல கிரியேட் ஆகல. அந்த ஜுரத்துல வந்து அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சு ஆக்சுவலா எனக்கு வந்து சார் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய படம் ஸ்டார்ட் ஆச்சு, நிறைய பேர் வெளியில வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து மறந்துருக்கும், அது சொல்ல வேண்டிய நினைவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கு. ஸோ எங்க படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய படம் சார் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ரிவோக் ஆச்சு. ஆக்சுவலா செகண்ட் லாக்டவுன் முடிஞ்சோடனே நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணும்போது எந்த படமுமே சரியா மக்கள் வந்து வர்றதுக்கான ஒரு சூழல் வந்து கொஞ்சம் முதல் 2-3 வாரங்கள் இருந்துச்சு. அப்புறம் சாரோட கோடி ஒருவன் படம் வரும்போது மறுபடியும் அது ஒரு ஸ்லோவா ரீபில்ட் ஆகி அந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ தனஞ்சயன் சார், இன்ஃபினிட்டி கம்பெனி, கமல்போகரா சார், ராஜா சார் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து எந்த விதமான லாஸும் வந்துடக்கூடாதுன்றதுல, ஏன்னா அதுக்கு முன்னாடி சார் தனியாக பண்ணிட்டு இருந்தார், அவர் ப்ரொடக்ஷன்ல பண்ணிட்டு இருந்தாரு. மோதல் ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை வேற ஒரு கம்பெனியில பண்ணும்போது அவங்க லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு அந்த படத்துல ஒரு எடுத்த மெனக்கடல், அது மூலயமா என்ன ஒரு ரொம்ப சேஃபா டேக் கேர் பண்ணிட்டு ஒரு கிரியேட்டர் எவ்வளவு பார்த்துக்கணுமோ அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டு இது எல்லாமே பண்ணதுனால எனக்கு பர்சனலாகவே வந்து இந்த ஃபேக்ன்றதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வருஷம் பண்ணனா கூட அந்த ஃபேக்ன்றதே இல்லாமல் ரொம்ப 100% ஓப்பனா தில்லா இருக்கிற ஒரு ஹீரோனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கோடியில் ஒருவன் தான் அவரு. ஸோ அதனால வி லவ் யூ ஆல்வேஸ் சார். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஃபிலிம். நீங்க அருண் கூட படம் பண்ண போறீங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்போ இந்த ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. ட்ரைலர் தெரியா இருந்தது, செம மாசா இருக்கு, பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஐ அம் வெயிட்டிங் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். வி வாண்ட் கோடியில் ஒருவன் 2 சார். எனி அப்டேட் சார்? Okay, sir. We're waiting for that. Thank you so much, sir. அடுத்ததாக நம்முடைய விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்ல அடுத்த படமாக வரக்கூடிய லாயர் உடைய இயக்குனர் இணைஞ்சிருக்கிறாரு ஜோஷுவா சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? படம் எப்படி வந்துட்டு இருக்கு? நீங்களும் வந்து அவரோட பயணிச்சுட்டு இருக்கீங்க. சோ இந்த தருணத்தை பத்தி நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சாரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சரியில்லான மொமெண்ட். என்னன்னா எங்கள் அப்பாவோட நான் கடைசியாக பார்த்த படம் சுக்கரன். அப்போ நான் முதல் படம் பண்ணிவிட்டு அவரோட ஒர்க் பண்ணி அவரோட ஃபைனலாக இருக்குன்றது எனக்கு ரொம்ப சரியில்லான மொமெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். அவர் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்களோட படம் பண்ணது. என்னன்னா சாரோட 25th ஃபிலிமில் ரசிகர் மன்றமே இல்லாத ஒரு ஹீரோ வந்து சார் தான். ஆக்சுவலாக 25வது படம். ஆனால் நீங்கள் இந்த விஷயமே ஒரு பெரிய எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சார் உங்களோட ஒர்க் பண்ணது. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அதுதான் அவரோட படத்தோட ரெஃப்ளெக்ஷனுமே இருக்குது. நான் அருணுக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். ஏன்னா நான் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஷூட்டுக்கு அருண் படம் முடிச்சு நான் ஷூட் போகிறேன். எனக்கு ஹீரோ ஹேண்டில் பண்ணணும் எப்படின்னு அருண் தான் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தா சார். படத்தை நாங்கள் பிளான் பண்ண மாதிரி முடிச்சதுக்கு காரணம் வந்து சார் தான் முழுக்க. ஏன்னா அவர் சப்போர்ட் தான். ஏன்னா நான் ரொம்ப எனக்கு தெரியல எப்படி நான் அவருக்கு எடுப்பிக்கானோ, ஆனால் என்ன அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக அந்த உண்மையாகவே சக்தி திருமகன் சார் நீங்கள் தான் சார். சக்தி திருமகன் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமாக தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ப்ரீவியஸ் படம் ஜென்டில்மேன் நல்ல கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிம், நல்ல விமர்சனங்கள் வந்தது. அதே மாதிரி லாயருக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமையணும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரோமியோவாகவே வந்திருக்கீங்க விநாயக் அவர்களே, நீங்க சொல்லுங்க. நான் கூட ஒரு பாட்டு பாட தான் வந்தாருன்னு நினைச்சேன், அப்புறம் தான் ஒத்து பார்த்தா தான் தெரியுது. சார் லவ் யூ சார். ரொம்ப நாள் ஆச்சு என்னோட ரோமியோவை பார்த்து. கியூட்டா இருக்கீங்க. ஸோ என்னோட ஜேர்னி சாரோட அப்பார்ட் ஃப்ரம் எல்லாருமே படத்தை பற்றி சொல்லிட்டாங்க. சாரோட டேலண்ட் அண்ட் எல்லாமே தெரியும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டாக் அபவுட் சாரோட ஹியூமனிட்டி. அவர் எல்லாரையுமே ஈக்குவலாக தான் பார்ப்பாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, ஃபேம் இருந்தாலும் சரி, ஃபேம் இல்லைனாலும் சரி, அவருக்கு எல்லாருமே ஒன்று தான். அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி மனுஷங்களை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரேர். அதில் வந்து சார் வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். நான் படம் முடிஞ்சு ஒரு வருஷம் நான் அப்போதான் ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு 1 year இப்போ தான் ஓகே ஃபேமிலி அப்படின்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சரி இதெல்லாம் நம்ம பண்ணணும், இப்படி ஒரு ஹியூமனாக இருக்கணும், அப்படி ஒரு ஹியூமனாக இருக்கும்போது இதெல்லாம் யாரோ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா அது சாராக இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் உள்ள, நல்ல ஹேபிட்ஸ் உள்ள ஒரு ஹீரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும்ன்றத நிறைய உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், நீங்க சொல்லி கொடுக்காமலே. ஐ திங்க் அதுதான் நிறைய பேருக்கு வேணும்னு நினைக்கிறேன்.
நிறைய பேர் சொல்லுவாங்க ஷூட்டிங் ரோமியோ பண்ணிட்டு இருக்கும் போதே சாருக்கு வந்து நீங்க பண்ற ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை ரொம்ப பிடிக்கும் டைரக்டரா அப்படின்னு. ஆனா என் மனசுல எனக்கு தெரியும் இல்ல நான் இல்ல அங்க ஒருத்தர் இருக்காருன்ட்டு. அதுதான் அருண் பிரபு சார். அவர் தான் அவரோட ஃபேவரட் டைரக்டர். எப்பவுமே அவர் சொல்லுவாரு எல்லா இடத்துலயுமே. அண்ட் அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் தான் ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஓகே சார் ஃபைனலி ஒர்க் பண்றாரு அருண் பிரபு சாரோட அப்படின்னு. ஏன்னா நான் ட்ரீம் வாரியர்ஸ்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கனம்ல அப்போ கீழே அருவியோட ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம். அப்போ சொல்லுவாங்க, அப்போ கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயம், ஷூட்டிங்காகலாம் அவர் வெயிட் பண்ண மாட்டாருங்க, அவர் 5D கேமரா எடுத்து ஷூட் பண்ண போயிடுவார் மாண்டாஜ் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ பிடிக்கும் அருண் பிரபு சாருக்கு ஃபிலிம் மேக்கிங். அவ்வளோ கட்ஸ் இருக்குன்னா ஒரு படம் எடுக்க இது வேணும் அது வேணும் நம்ம குறை தான் சொல்லிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் தேவையில்லை, படம் எடுக்க மனசு இருந்தா போதும் வா அப்படின்னு சொல்லி இருக்கிற கேமரா எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணி வந்த படம் அருவி. பார்க்கும்போது அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நிறைய தாட்ஸ் என்ன நம்ம ஒரு 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 சினிமாக்குள்ள வரும்போது தானே மூளை ஓப்பன் ஆகும் கொஞ்சம், எல்லாரை பத்தி மனுஷங்களை பத்தி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போது. அப்போ வந்து சில விஷயங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கும் போது நம்ம ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணு நம்மளை வந்து கிறுக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம டிஃப்ரெண்டா யோசிக்கணுமா வேணாமான்னு யோசிக்கும் போது அப்பதான் அருவி வந்தது. ஓப்பன் பண்ணி விட்டு யோசிடா அப்படின்ற மாதிரி அவ்வளோ தாட்ஸ், அவ்வளோ ஃபிலாசபி அபவுட் வேர்ல்ட் அண்ட் ஹியூமன் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அங்கிருந்து தான் ஓப்பன் ஆச்சு மைண்டு. ஓகே இப்படிலாம் கூட யோசிக்கலாம், ஓகே இப்படிதான் யோசிக்கணும் போல அப்படின்ட்டு. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி எப்படி இந்த உலகத்துல வாழ்றதுன்னும் போது வாழ்னு ஒரு படம் எடுத்தீங்க. அதுல எப்படி வாழணும்னு கத்து கொடுத்தீங்க. தட் வாஸ் சோ டச்சிங் ஃபிலிம் சார். ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு லிரிக்ஸ் அது வந்து தன்னை பத்தி உலகத்தை பத்தி மக்களை பத்தி அன்பை பத்தி தெரிஞ்சா மட்டுமே ஒருத்தரால அப்படி ஒரு படம் பண்ண முடியும் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி இன்னும் சக்தி திருமகன் ஒரு யூஸ்வலான பொலிட்டிக்கல் ஃபிலிம் இல்லை, அதுலேயும் நீங்கள் ஏதோ சொல்லுவீங்க. அதில் வந்து இட் ஹேஸ் அ பர்பஸ் டு கன்வே டு தி ஆடியன்ஸ். கண்டிப்பாக அந்த ஸ்டோரியில் இருக்கும். ஐ ரியலி விஷ் அண்ட் ப்ரே தட் இட் ஷுட் ட்ராவல் ஃப்ரம் யுவர் ஹார்ட் டு ஆடியன்ஸ் ஹார்ட் அண்ட் இட் ஷுட் பி அ பிளாக் பஸ்டர் ஃபார் you and Arun Prabhu sir, and thank you so much. Thank you. Thank you so much. Thank you for bringing Romeo onto the screens as well. Thank you விநாயக் அவர்களே. வணக்கம். ஹாய் பப்பன் சார். அடுத்த படம் விஜய் ஆண்டனி சாரோட பண்றீங்க. அந்த படத்தை பத்தி கேட்கறது இட்ஸ் டூ ஏர்லின்னு எங்களுக்கு தெரியும். உங்களுடைய விஷஸோட நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். தேங்க் யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் சார். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். டீசர்லேருந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக எப்படின்னா ரொம்ப எதிர்பார்ப்பை தூண்டிக்கிட்டே இருக்கு. ட்ரெய்லரும் அதே மாதிரி தான் தூண்டிகிட்டு இருக்கு. அருண் பிரபு சார், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நேரில் சொன்ன மாதிரி நான் சென்னையில் இருக்க எல்லா தேட்டர்லையும் அருவி பார்த்துருக்கேன் சார். உங்கள் படத்தை ஒவ்வொரு தேட்டர்லையும் ஆடியன்ஸோட போய் உட்காந்து படம் பார்த்தேன். அவ்வளோ பிடிச்ச படம். சக்தி திருமணம் அதே மாதிரி எல்லா தேட்டர்லையும் நான் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். அந்த படத்துக்காக நாங்களுமே காத்துட்டு இருக்கோம். அன்டைட்டிலாக இருக்கு. சீக்கிரம் டைட்டிலும் நீங்க வெளில சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பருத்தி அவர்களே, ரொம்ப நாட்களாக நீங்க விஜய் ஆண்டனி சாரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு எழுத்தாளராக. நீங்க சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். சாரோட கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பிச்சதுல எனக்கு சார் பயங்கரமான இன்னசென்ட்டுங்கிறது எனக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருந்தது. வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் ஒரு இன்டெலெக்சுவல் மாதிரி நமக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு. அவர் உள்ள போனால் பயங்கர இன்னசென்ட்டாக இருக்காரு. பயங்கர சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எக்ஸைட் ஆவார். இப்போ சமீபம் பூக்கி பட பூஜை நடந்தது. தேங்காய் உடைக்கிறதுக்கு கொடுத்தாங்க. தேங்காயில் டீம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பூக்கி சிம்பிள் இங்கே வச்சிருப்போம் இல்லையா, அதை உள்ளே போட்டு வச்சு கொடுத்துட்டாங்க. இவர் தெரியாது, இவர் அந்த தேங்காயை உடைச்சிட்டாரு. உடச்சோடனே உள்ளேருந்து கீழே எப்பா உள்ளேருந்து இதை விழுதுப்பா அப்படின்னு இது ரெக்கார்ட்லேயே இருக்கும். எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பா இதான்ப்பா பூக்கி அப்படின்னாரு. பிரசிக்கிட்ட எனக்கு சார் அது இல்லை பூக்கி, நீங்க தான் பூக்கி அப்படின்னு சொல்லணும் போல இருந்தது எனக்கு. அவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துக்கு எக்ஸைட் ஆவார். எனக்கு நிறைய ரீல்ஸ் அனுப்புவார். அந்த அந்த ஃபேஸ் தெரியல மற்றவங்க பார்த்துருக்காங்களான்னு. அப்புறம் ரொம்ப நம்மகிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன பையன் தான் அவரோட. ஆனால் அவர் தம்பி கால் இப்படி வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்பாரு. ஓகே சார். ஆனால் எனக்கு கதை பேசுகிற இதில் நான் காலத்துக்கு மேலே போட்டிருப்பேன், நான் சோஃபா மேலே இப்படி கால் வச்சிருப்பேன். எனக்கு அதுக்கப்புறம் சார் பேசுறத பார்த்து சார் நம்ம இப்படி தூக்கி வச்சிருக்கோம் சார், அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கல, ஆனால் அவர் இவ்வளோ எளிமையாக இருக்காரு அப்படின்னு எனக்கு பயங்கர இதாக இருக்கும். நைட்டு அதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி சார் தூங்க மாட்டார். 1 மணி 2 மணி 3 மணி 4 மணின்னு எல்லா டைமும் ஃபோன் பண்ணுவார். சம்டைம்ஸ் அலாரம் அடிக்குதா சார் கால் பண்ணுறாரானே தெரியாது, அப்படி இருக்கும். சாரோட அடுத்தடுத்து 2-3
ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. நாங்கள் எல்லா டைமும் வேலை பார்த்துட்டே இருப்பார். அது பூஜைக்கு போகிறோம், 10 நிமிஷம் டைம் இருக்கு பிரதி, நம்ம ஒரு கதை பேசிடலாம், அந்த கதையை பேசிடலாம் உட்கார வச்சு அந்த கதையை பேசிட்டு தான் அனுப்பிச்சாரு. இப்போ இங்கே வரப்போகிறோம், கிளம்புறதுக்கு முன்னாடி சாருக்கு நான் வந்து ஒன்று எழுதிட்டு அதை அப்டேட் கொடுத்துட்டு தான் கிளம்பி வர்றேன். சாரும் வந்து இங்கே வந்து மேபி இங்கேருந்து தான் பண்ணாரான்னு தெரியல எனக்கு, அங்கேருந்து பண்ணிட்டு இருப்பாரு, வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. வேலை செய்யறதுல ஒரு போதை இருக்கு அவருக்கு, அந்த போதையை அடுத்தவங்களுக்கும் ஏற்றி விடுற நபராகவும் அவர் இருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ மச் சார். நன்றி, தேங்க்யூ சோ மச். இது வரைக்கும் நாங்க அவரை வந்து ஒரு ஓஜியாக தான் பார்த்திருக்கோம். பட் நீங்க வந்து எங்களுக்கு வந்து தூக்கி அறிமுகப்படுத்துற மாதிரி இருந்தது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் மட்டும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து சக்தி திருமகன் வந்து பப்ளிக் போடுவாங்க, ஆனா அவங்களுக்கு முன்னாடி இந்த 25 டைரக்டரும் போய் நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வந்து அருண் பிரபுவானா இவங்க மேல அவ்வளோ கான்ஃபிடென்ட், அவ்வளோ பாசிட்டிவா பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டே ரிலீஸ் பண்ணீங்கன்னா கூட நாங்களாம் போயிடுவோம், அவ்வளோ வெறியா இருக்கு படம் பாக்குறதுக்கு. ஆக்சுவலா சாரோட நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள சக்தி திருமகன் ஒர்க் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்பப்போ காதல விழும் உள்ள என்ன நடக்குதுன்னு. எனக்கு அருணை வந்து அருவி ப்ரீமியர் ஷோவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அருணை பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட்ஸில் பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். அருண் உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு பொலிட்டிக்கல் படத்தை கொடுத்துருக்குறீங்க அருண். கேட்டதுலேருந்தே எனக்கு அவ்வளோ வந்தது. படம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க் அருண், தேங்க்யூ. சாரோட பிஜிஎம்மும் நான் கேட்டிருக்கேன் நிறைய, இதில் நீங்கள் கேட்காத பிஜிஎம்லாம் தெருக்கி விட்டாரு, நமக்கு தெரியும், அப்போ தெரியும். மனோஜ் சார், நீங்க வந்து ஒரு தயாரிப்பாளர் மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி சாருடைய நண்பர்களுக்கு தெரியும், நீங்க நீண்ட நாள் அவரோட பயணிச்சிருக்கிறீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க இந்த தருணம் எவ்வளவு ஸ்பெஷல் அண்ட் அவரை பத்தி நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். பல மேடைகளை பார்த்தாச்சு. நான் விஜய் ஆண்டனியோடைய ஒரு நண்பரா நான் பல தடவை பேசியிருக்கேன். அதனால பேசின விஷயங்களை நான் மறுபடியும் பேச விரும்பல. அதே நேரத்தில் நான் கவர் பண்ணணும்னு நினைச்ச நிறைய விஷயங்கள், எனக்கு மட்டும் தெரியும்னு நினைச்ச நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த அரங்கில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் அதுதான் வந்து பேசியிருக்காங்க. அப்போ விஜய் ஆண்டனி எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காரு, அவர் வந்து என்ன ஹைட்டை வந்து ரீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நீங்க எல்லாரும் பேசுனதை வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன்று, நான் வந்து ஒரு மருத்துவராக இருந்தாலும் நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முதல் காரணம் விஜய் ஆண்டனி. ஸோ எங்களுக்குள்ள நட்பு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என் மேலே அவர் ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரோ அவர் சொன்னதை நான் சீரியஸாக எடுத்திருப்பேங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். 2வது, நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது படங்கள், கதைகள், பாட புஸ்தகங்கள் இது எல்லாத்தையும் சொல்லி தராங்க. பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, நீங்க வந்து எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும், திருடக்கூடாது, கணக்கு. இதெல்லாம் நம்ம வந்து வளரும் போது நம்ம கடந்து வர்ற பல விஷயங்கள்னால, சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால, சில நேரங்களில் சரியா வளர்க்கப்படாததுனால இந்த தப்புகளெல்லாம் நம்மளே செஞ்சிடறோம். இன்னைக்கு நம்ம வளர்ந்து நிற்கும் போது நம்ம சுத்தி இருந்து பார்க்கும்போது என்னடா எவனை பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கான், யாருக்கிட்ட பேசுறதுக்குமே பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்துல சின்ன வயசுல எப்படி வளரணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வளர்ந்து நிற்கிற ஒரு ஆள் விஜய் ஆண்டனி. அதுக்கு விஜய் ஆண்டனியோடைய தாயார், விஜய் ஆண்டனியோடைய மனைவி ஃபாத்திமா, இவங்க எல்லாருக்குமே பங்கு இருக்கு. தட் இஸ் வை யூ ஆர் டிஃபரண்ட் விஜய் ஆண்டனி. 3வது ஒரு விஷயம், விஜய் ஆண்டனியோடைய முக்கிய வளர்ச்சிக்கு காரணம் அவர் வேற யாரையும் போட்டியா நினைக்கிறது கிடையாது, அவரை மட்டுமே போட்டியா நினைக்கிறாரு. தன்னையே வந்து ஓவர் டேக் பண்ணணும், தன்னையே பெட்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒருத்தவர்கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டாங்களாம், உங்களுடைய படைப்பிலேயே பெஸ்ட் படைப்பு என்னது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் பதில் சொன்னாரா, என்னுடைய அடுத்தது நேரம். அதுதான் விஜய் ஆண்டனி, அந்த அடுத்தது தான் சக்தி திருமகன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அமெரிக்காவில் வந்து கரண்ட் போச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு கால் பண்ணுவாங்களாம். யூகேல கரண்ட் போச்சுன்னா ஃபியூஸ் போயிருக்கான்னு பார்ப்பாங்களாம். நம்ம ஊர்ல கரண்ட் போச்சுன்னா இமீடியட்டா பக்கத்து வீட்டில் எட்டி பார்த்து அங்கும் கரண்ட் இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த மாதிரி பக்கத்து வீடை எட்டி பார்க்காத தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஒரு நேர்கோட்டில் தன்னை மட்டுமே நம்பி தன்னை மட்டுமே உழைக்கிற விஜய் ஆண்டனிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா விஜய் ஆண்டனி அப்படிங்கிற அந்த வீட்டுக்கு, விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுக்கு விஜய் ஆண்டனி தான் டேலண்ட், விஜய் ஆண்டனி தான் ஓனர், விஜய் ஆண்டனி தான் பிளம்பர், விஜய் ஆண்டனி தான் கார்பெண்டர், விஜய் ஆண்டனி தான் எலக்ட்ரிஷியன். மல்டிஃபேசனட் பர்சனாலிட்டி. ஆல் தி பெஸ்ட் விஜய் ஆண்டனி. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க் யூ. நீங்க சித்ரா சார், இன்னைக்கும் நீங்க வந்து அவருக்காக வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள்ட்ட இருந்து
கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களுடைய ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்கு, எனக்கு எதுக்கு பாராட்டு விழா அப்படின்னு. ஆனாலும் இன்னைக்கு பாராட்டு விழால தான் இருக்கோம் நம்ம. அதனால நிச்சயமாக நீங்க சொல்லணும். எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா உலகத்தில் அடியெடுத்து வைத்த ஆண்டு, இந்த உலகத்தில் அடியெடுத்து வச்சவர் தான் விஜய் ஆண்டனி. அவர் ஏப்ரலில் சினிமாவுக்கு வந்தார், இவர் ஜூலையில் இந்த உலகத்தில் அடியெடுத்து வைத்தார். கரெக்டாக 30 ஆண்டுகள் இசையமைப்பாளர், 37வது ஆண்டு கதாநாயகன். இன்னைக்கு 25 திரைப்படங்களை நிறைவு பண்ணியிருக்காருன்னா அது சாதாரண சாதனை இல்லை, நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா விஜய் ஆண்டனியுடைய உழைப்பு மட்டுமே. அவரை பொறுத்த வரைக்கும் நன்றி. அவங்களாவது கைத்தட்டினாங்க, அதுக்காக. என்ன ஒருத்தரை பாராட்டும் போது நீங்கள் கைத்தட்டுறது என்னென்னா என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு இல்லை, யாரை நான் பாராட்டுகிறேனோ அவர் அதுக்கு உரியவர் அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான். அப்போவாது கைத்தட்டணுமா இல்லையா? சார் அவங்க வந்ததுலேருந்து கை தட்டிட்டு மட்டும் தான் சார் இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பல இசையமைப்பாளர்கிட்ட இசையை கற்றுக்கிட்டு வரல, இசையமைப்பாளர் ஆனார். நடிப்பு பேச்சுக்கெல்லாம் போய் நடிகராகல, ஆனால் நடிகரானார். இது எல்லாத்துலேயுமே சாதனை. அதாவது ஒரு இசையமைப்பாளராக சாதாரணமாக நிற்கலை, பல வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் தான் ஒரு நல்ல இயக்குனர் என்பதையும் நிரூபித்திருக்கிறார். இப்படி பல தளங்களில் வெற்றி பெறுவது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு அவருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் சொன்னார்ல இப்போ, அது மாதிரி எந்த விஷயமானாலும் அதை முனைப்போடு செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்ற அந்த உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் அவரை பார்க்கும்போது நிஜமாகவே பிரமிக்க வைக்கிறது. விஜய் ஆண்டனி மாதிரி விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்தவர்கள் ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு விமர்சனங்களை எதிர்கொண்டவர் அவர். பல பேர் அவர்கிட்ட நேரடியாகவே உங்களுக்கு நடிக்க வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்து ஆத்திரப்பட்டதே இல்லை விஜய் ஆண்டனி. நான் நடிப்பேன் உங்ககிட்ட எப்போ சொன்னேன், நான் நல்ல நடிகர் உங்ககிட்ட எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் நல்ல நடிகர் என்பதை அவங்க வாயாலேயே ஒரு காலகட்டத்தில் சொல்ல வைத்தது தான் அவருடைய சாமர்த்தியமாக நான் பார்க்குறேன். அதுதானே ஒருத்தருக்கு பதிலாக இருக்குங்க. நான் நல்ல நடிகன் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நீ என்ன நல்ல நடிகன் உன்னை சொல்ல வைக்கிறேன்றது இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் இருக்குல்ல, அந்த கன்விக்ஷன் தான் ரொம்ப பாராட்டு. இது மாதிரி விஷயத்தை தான் நம்ம ஒரு அதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா, விஜய் ஆண்டனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அதை செய்யணும், அதுதான் முக்கியம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய 25வது படத்தை மிக அழகான ஒரு நல்ல ஒரு இயக்குநர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அருண் பிரபு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா தன்னுடைய முதல் படத்திலேயே தான் யார் அப்படின்ற முத்திரையை அழுத்தமாக பதித்த இயக்குனர் அருண் பிரபு. இந்த மேடை எனக்கு ஒரு வகையில் சொந்தமான மேடை. என்னென்னா, நான் விஜய் ஆண்டனி ஃபங்க்ஷனில் முதல் முறையாக பேசினது சலீம் விழாவில். சலீம் படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர். அந்த படத்துக்கு நிர்மல்குமார்னு பேர் வச்சிருந்தார். அவருடைய ஒரிஜினல் பேர் வேறு. அவர் அந்த படத்தை இயக்குனர் அப்படின்றனால அந்த மேடைக்கு வந்தேன். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் கனெக்ஷன் என்னன்னா, எங்களுடைய படத்தில் நடித்த கண்ணன் இந்த படத்தில் காதல் ஓவியம் படத்தினுடைய கதாநாயகனான கண்ணன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வச்சிருக்கிறார். அதனால் இந்த படத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. என் ஆஃபீஸில் வெளில கிளம்பி வரும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க ஆஃபீஸில். என்ன சார் வேறு ஏதாவது இன்டர்வியூ, இன்றைக்கி மதியம் ஒரு இன்டர்வியூ இருந்தது, திரும்ப ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறேன் நான். இல்லை விஜய் ஆண்டனியுடைய வெற்றி திருமகன் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு. சார் அந்த படத்துடைய பேர் சக்தி திருமகன்னார். என்னை பொறுத்தவரை விஜய் ஆண்டனியை நான் வெற்றி திருமகனாக தான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள் விஜய் ஆண்டனி, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார். எஸ், ராதா மேடம் அண்ட் அதே மாதிரி டயானா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்காக ஒரு வரையில உங்களுடைய பயணம் வித் விஜய் ஆண்டனி சார் தெரிஞ்சுக்கலாமா? குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். வணக்கம் ப்ரெஸ் மீடியா, இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ப்ரெஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை. இந்த விழாவோட ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார், குட் ஈவினிங் சார். டைரக்டர் அருண் பிரபு சார், உங்களை பற்றி சார் இன்டர்வியூவில் சொன்னப்போ நான் உங்களை பற்றி கேட்டிருக்கேன், நான் உங்களை பார்த்ததில்லை, இங்கே தான் பார்க்குறேன். சார் உங்களை பயங்கரமாக ரசிப்பார். அந்த இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் உண்மையில நீங்கள் அப்படி தான் சார் நடந்துக்கிறீங்க. அண்ட் அடுத்தது சக்தி திருமகன் பற்றி பேச வரேன். இந்த டைட்டில் யார் டிசைட் பண்ணாங்க சார்? நீங்கள் தான் பண்ணீங்களா?
சூப்பர் சார். அது ஆக்சுவலி வந்துட்டு சக்தி திருமகன் வந்து ஆப்டான வேர்ட் வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு தான் பொருந்தும். சூப்பரா பண்ணியிருக்கீங்க சார். த ஹோல் இண்டஸ்ட்ரி வந்து திஸ் கிரெடிட் அவார்ட் இட்ஸ் கோஸ் டு ஒன்லி ஃபார் யூ ஒன்லி விஜய் ஆண்டனி சார். அண்ட் என்ன சொல்றதுன்னா, எங்கேயும் வந்து நீங்க நாகர்கோவிலில் படிச்சு வளர்ந்து சென்னைக்கு வந்து தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில வரணும்னு ஆசைப்பட்டு, அது எப்படி சார் அது நீங்க சவுண்ட் இன்ஜினியரா இருந்து அடுத்தது அப்படியே ஒரு ஆக்டர் ஆகி மியூசிக் டைரக்டர் ஆகி அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? இதுல எவ்வளவு பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார்? இதுல எவ்வளவு பேரோட லைஃப் அடங்கி இருக்கு தெரியுமா? எங்கெங்கயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க வந்து ஒளியேற்றி வச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்து இது நிறைய பண்ணணும். இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கே இது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனில இருந்து மூவிஸ் வரப்பல நாங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய் பார்ப்போம். அது வந்து ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சாரோட படம் வெளி வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைய நிறைய படம் சொல்லலாம் சொல்லாமலே. அந்த மாதிரி அவர் சார் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு புது புது டைரக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுடைய பேனராக தான் சார் அதை பார்க்குறேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது, நிறைய டைரக்டர்ஸ் உருவாகிறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிறாங்க. இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இந்த ஸ்டார் காஸ்ட் போட்டாதான் வந்துட்டு நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த டைரக்டரை போட்டாதான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்துல நீங்க வந்து எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைரக்டர் உருவாக்குறீங்க பாத்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ விஜய் ஆண்டனி சார். சீரியஸ்லி இந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்க இருக்கிற அவங்க சார்பா வந்துட்டு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இது அவங்களோட ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம், அது அவங்களோட வாழ்க்கை. அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். அண்ட் நீங்க எப்பவுமே சாருக்கு வந்து லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும். பிகாஸ் விஜய் ஆண்டனி சாரோடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது வந்து யுவர் பிளெஸிங் சார். நீங்க நான் ஹீரோயினா பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்துட்டு ஃபீல்ட்ல வந்திருக்கீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் கேரக்டரா வந்து நான் நிறைய படம் பண்ணணும். அண்ட் சார் வந்துட்டு இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பாஸ்ட் என்ன, ஹிஸ்டரி என்ன, சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சுதான் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்துல இந்த காலகட்டத்துல போடுறா பார்க்கலாம் வரக்கண்டா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுல வந்து வள்ளல் எங்க விஜய் ஆண்டனி சார். ஸோ இந்த மாதிரி மனசு எவ்வளோ பேருக்கு இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து விதிவிலக்கா இருக்கிறது எங்க விஜய் ஆண்டனி சார் தான். சார் உங்ககிட்ட வந்து ஜென்டில்மேன், ஹம்பிள்னஸ் அண்ட் சக்சஸ் உங்க கூடவே பிறந்தது சார். ஸோ இது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும். நீங்க பல வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் யோர் ஜில் சாங் நீங்க சூப்பரா பண்ணீங்க சார். எனக்கு உங்களுடைய நக சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்சஸா ஓடிச்சோ இந்த சாங்கும் அதே ஹிட் அண்ட் அதே சக்சஸ் கொடுக்கும். யூ ஜஸ்ட் நோட் மை வேர்ட், திஸ் சாங் வில் பி a super duper hit in this movie and your music was awesome sir in this movie. And அடுத்த ஒரு சிங்கர் வந்து உருவாயிருக்காரு விஜய் ஆண்டனி சார் மூலியமா. தேங்க்யூ சார். இப்படி நீங்க பல பேரை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறீங்க சார். நீங்க வந்து ஒரு தாயா தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி திருமகன் இது ரியலாவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா கண்டிப்பா நீங்க எல்லாம் பாப்பீங்க. நீங்க 25th 50th 100 நீங்க நிறைய படங்கள் பண்ணிட்டே போகணும் சார். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். நீங்க இவ்வளவு பேசுறீங்க எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அவங்க சுந்தரா டிராவல்ஸ் படத்துல இவ்வளவு டைலாக் இல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பேசிட்டாங்க. எனக்கே பதட்டம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேஜ் அவங்க எடுத்துப்பாங்களோ தொகுப்பாளரா மாறிடுவாங்களோ நினைச்சேன். எல்லாரும் நல்லா பண்றாங்க. சூப்பர் மேம். மனசுல இருக்கிறது சொல்லணும். அண்ட் சசி சார் சொல்லணும். விஜய் ஆண்டனி சாரோடைய ஹிஸ்டரியில வந்துட்டு பிச்சைக்காரன் என்ற ஒரு சக்சஸ் மூவி அவர் லைஃப்ல கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய பேர் வந்து சார் நீங்க வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி நிறைய உங்களை பத்தி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த விஷயத்துல சேம் தேங்க்ஸ் நானும் சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மேடையாகும் இது மாறிட்டு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ராணா அவர்களே எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள் about விஜய் ஆண்டனி சார். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்க்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. செலிப்ரேட்டிங் விஜய் ஆண்டனி சார். ஹீ இஸ் அ மேன் டு பி செலிப்ரேட்டட் எவ்ரி டே. ஸோ 25th சில்வர் ஜூப்ளி ஃபிலிம் சார். கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தேன், வெரி ப்ராமிசிங் பொலிட்டிக்கல் த்ரில்லர்.
லைக் மேம் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டேலண்ட்ஸ் நீங்கள் வந்து டெபியூவாக இருந்தாலும் சரி, படம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஃபார் தட் அதில் எனக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அண்ணாதுரையில். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் கேர்லாக நான் ஒன்று சொல்லணும். செப்டம்பர் 19th என் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம். அருண் சார், ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் தி ப்ளீசிங் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தொடர்ச்சியாக இந்த பயணத்துல இருந்தே நிறைய நண்பர்கள் மேடையில வந்து பேசினாங்க. அண்ட் இப்போ வந்து இது சக்தி திருமகனுக்காக ஒரு மேடையாக மாறப்போகுது. ஏன்னா அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ இப்போ மேடைக்கு வரப்போறாங்க. ஸோ அவங்க கூப்பிட வேண்டிய தருணம் வந்தாச்சு. இந்த படத்துல சில முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய நபர்கள். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் சுனில் சார். ஸோ சுனில் சார் எங்க இருந்தாலும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். வாங்க சார். அடுத்ததாக இதே படத்துல விஜய் ஆண்டனி சாருடைய யங்கர் வெர்ஷனாக நடிச்சிருக்கக்கூடிய கேஷ்வராஜ் மாஸ்டர் கேஷ்வராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் அதே மாதிரி ஐ வுட் லைக் டு வெல்கம் வேதாத்ரி அவர்கள். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நாங்க திரையரங்குகளை பார்க்கக்கூடிய செல் முருகன் சார், நீங்களும் மேடைக்கு வரணும் ப்ளீஸ். முதல்ல ஒரு பெரிய வணக்கம் and a very very warm welcome. இங்கே சக்தி திருமகனுடைய மேடையாக இப்ப மாறி இருக்கு. முக்கியமான கதாபாத்திரங்கள் பண்ண நபர்கள் இங்க மேடையில் இணைஞ்சிருக்கிறாங்க. பட் ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க கோச்சுக்கலனா நேரமின்மை காரணமாக கொஞ்சம் சுருக்கமாக at the same time அந்த ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணணும். இந்த படத்தை பத்தி உங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தி எங்களுக்காக ப்ளீஸ். சுனில் சார், we'll start with you. Okay. First of all, I want to thank Arun Prabhu sir and Vijay Anthony sir for giving me the opportunity. And thanks for press. Ninga vandinga romba nandri in the platform, in the media, in the avenue. Romba nandri. Role batti avlo solla maten. I'm going to keep that secret. But one of the big events was the Arun Prabhu sir when he called me. Chitra sir ipoda mention பண்ணாங்க அவங்க எங்க இருக்காங்க. அவரோட இன்டர்வியூ தான் the whole thing started. I did an interview with Chitra sir. After 42 years நான் வந்து சென்னைக்கு வந்தேன். I was meeting with Bhargav Raja sir. அதை பற்றி அந்த இன்டர்வியூ பண்ணும்போது I think Arun sir saw that interview and phone பண்ணாரு. So 42 years later, I'm back in front of the camera. நான் யூஎஸ்ல உட்காந்துட்டு இருந்தேன். I'm a risk manager for banking. phone பண்ணி சொன்னாரு. Then Vijay Anthony sir kindly gave me the opportunity. So thank you very much. I'll stop right there, sir. Thank you so much. திடீர்னு என்னோட இங்கிலீஷ் ப்ரொஃபஸரை மீட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கிடையாது, அவரே ஒரு பெரிய சிங்கர். ஆமா, அது தெரியுமே. நம்ம ஸ்டார்ட்னு சொன்னது வச்சுக்கோங்க, அவர் அந்த பாட்டை பாடுவார். ஆமா சார், அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு 2 வரி சார். எந்த பாட்டுங்க? உங்க பாட்டு தான் சார். அப்படிங்களா? நந்தம் 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 நந்தம். ஆஹா. சங்கீத ஜாதி இல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பார்வையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில் சாவொன்றுதான். I'm trying to imitate SP sir. இந்த பாட்டை வந்து அமெரிக்கா வெர்ஷன்ல கேட்டிருக்கேன், பார்த்தல. அடுத்து எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆண்டனி சார் இவரை வச்சு ஒரு பாட்டை ப்ரொடியூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். என்ன சார்? Sorry. Thank you சுரேஷ் சார், thank you so much. அடுத்ததாக இங்க ஒருத்தர் மைக் பிடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கேஷ்வராஜ், வணக்கம். அவர்தான் குட்டி சக்தி திருமகன். ஆமா. Hi all. எனக்கு டிஓபி டீம் அண்ட் ஏடி டீம் 2 டீமே எனக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, என்கரேஜிங்காக இருந்தாங்க. விஜய் ஆண்டனி சார் கூட எனக்கு முதல்ல எல்லாருக்கும் ஹாய் சொல்லணும். அதெல்லாம் சொல்ல மாட்டான், அவன் ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். அத இருங்க எல்லாரும் இப்படி வந்தீங்கன்னா சொல்லுப்பா. எல்லாரும் ஃபர்ஸ்ட்க்கு நான் ஹாய் சொல்லிட்டீங்களா? சாரிப்பா, கொஞ்சம் லைட்டா காது கொஞ்சம் கேர்ள்ஸ் கிட்ட பேசறது அவனுக்கு பிடிக்காது, நீ பேசுப்பா. சரி, திருப்பி எல்லாருக்கும் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுப்பா. ஹாய் ஆல். எனக்கு விஜய் ஆண்டனி சாரோட எனக்கு ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது, யங்கர் வெர்ஷன் தான். ஆனால் அவர் கூட நீ தான் விஜய் ஆண்டனி சார், ஆனால் அவர் கூட பண்ணல.
அவரு கூட நீ எப்படி பண்ண முடியும்? ஓகே, கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்களை மீட் பண்ணான்னு நினைக்கிறேன் ஈவென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. சாரை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். சாரை பார்த்து இவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அங்க ஒவ்வொருத்தரா வரும்போது பேர் எழுதிட்டே இருக்காங்க. இவர் வரும்போது தோட்டாதரணி சார், நிரோசா சார் எழுதிட்டாங்க. அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா ப்ளீஸ் கண்டினியூ. அருண் பிரபு சார் ரொம்ப சைலண்டான, ரொம்ப காமாக சொல்லி தந்தார். எப்பயுமே பேசும்போது காமாக இருக்கும். நான் கிட்டக்கு போய் தான் கேட்கணும், அவ்வளோ சைலண்டாக பேசுவார். அவருமா ஹீரோ சார் தான் அப்படி பேசுவாரு, டைரக்டரும் அப்படி தான் பேசுறாரா? டைரக்டர் சார் மெயின்லி. ஓகே, அப்புறம் எப்படி நீங்க வந்து அதை கேப்சர் பண்ணி பேசுனீங்க? அதுக்கப்புறமா எனக்கு புரிஞ்சிருச்சு. இவர் இப்பதான் பேசுவாரு, நம்ம பண்ணிக்கலாம். கிடையாது, ஆனா எனக்கு பிடிக்கும் அவரோட பேசுற ஸ்டைல். சூப்பர். ரெண்டு பேரும் ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்க, நாங்க அப்படியே அடுத்த ஆள்கிட்ட போலாம். ஒரு கிளாஸ் பசங்க மீட் பண்ணுவோம், பேசுறது சகஜ சார். நாங்க அப்படியே வேணவே வேணாம் சார், நாங்க அப்படியே அடுத்த நீங்க உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு போங்க, நீங்க பேசுங்கப்பா. எமோஷனல் டேமேஜ். நீங்க ஏதோ ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்களாமே சொல்றதுக்கு? அவர் சொல்ல வந்ததையும் மறக்கடிச்சிங்க கதிர். சொல்லுங்க, அருண் பிரபு சார் டைரக்டர் பத்தி சொல்லுங்க. ஆமா, அவர் எல்லாமே கிளீன் அண்ட் டீட்டெயிலாக சொல்லி தருவார். ப்ளஸ் அவர்கிட்ட ஒரு காம்னஸ் மட்டும் பார்க்கல, அப்படியே சீவோட வேவோட சவுண்ட் மாதிரி இருக்கும் பேசும்போது. ஓ, அவர் சொல்றது புரியல, பீச்சில் உட்காந்து கேட்டு இருப்பார். சரி. ஹீரோ சார் எனக்கு காம்போ இல்லை. நீ அவரு கூட என்ன வச்சுக்கேன், அந்த சீல ஒரு காத்து மாதிரி தான் இருக்க சவுண்டு. ஹீரோயின்ஸ் கூட கதிர் நமக்கு இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் அப்படி ஸ்டேஜுக்கு பட் இருந்தாலும் அவர் கூட பேசுறது ஜாலியா இருக்கு. தெரியுதுப்பா, தெரியுது. உங்க பேட்ச்மேட்ஸ் ரீயூனியன் நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்புறம் என் பக்கம் வருவீங்க, அதனால வரல. ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். செப்டம்பர் 9 உங்களை பார்க்கறதுக்காக வெயிட்டிங். ஓகே, ஃபைனலி ஒரு தேங்க்யூ சொல்லிடுறீங்களா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. உங்க கான்ஃபிடன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய பாராட்டு. செல்முருகன் சார்கிட்ட போயிட்டு அப்படியே வந்து சார்கிட்ட வரலாம். சார் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை திருப்பி ஸ்கிரீன்ஸ்ல பார்க்க போறோம்னு நினைக்கும் போது the excitement is fully on. நீங்க சொல்லுங்க, how was it to work with Vijay sir? வணக்கம் எல்லாருக்கும். இந்த விஜய் ஆண்டனி சார் 25th ஃபிலிம், அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார். தனஞ்சய் சார் சொன்னார் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி. நான் ஒரு 30-40 days அவர் கூடயே ட்ராவல் பண்ணேன். அதை நேர்லேயே பார்த்தேன். யாராவது ஷூட்டிங் வருவார், ரெடி ஆகிட்டு அவர் பாட்டு ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுருப்பார். அதில் பார்த்தா அது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அது கேட்டால் க்ளவுடில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியாது அது. நான் இந்த படம் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மார்கன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது மார்கன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது லாயர், அந்த படமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது இப்போ இன்னைக்கு ஒரு படம் நூறுசாமி ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தூக்கின்னு ஒரு படம். இது எல்லாத்துக்குமே எங்களால் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நாங்கள் சிங்கப்பூர் போகும்போது பார்த்தோம். அவர் தனஞ்சய் ஃப்ளைட்டில் நானும் பார்த்தேன். அவரை கம்ப்யூட்டர் வச்சுட்டு நைட்டு நாங்கள் லைட்டாக தூங்கிட்டோம். திருப்பி வச்சு பார்த்தா கம்ப்யூட்டர்லேயே இருந்தார். என்னென்னா க்ளவுடில் ஒர்க் பண்ணுறாருனாங்க. அப்புறம் விடிய காலையில் ஃப்ளைட்டு க்ளவுடுக்குள்ளே போட்டிருக்கும் போதே பார்த்தேன். விவேக் சார் சொன்ன மாதிரி க்ளவுடில் ஒர்க் பண்ணுறேன். அந்த பைலட் கூட தூங்குவார், அவர் தூங்க மாட்டார் சார். தூங்கல, ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தார். ஆமாம், வந்துட்டு இப்போ ஃபுல்லாக அது உண்மையிலுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும், நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்கோமோ, அது மாதிரி ஒரு குற்ற உணர்வு. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட அதிகமாக லேப்டாப் ஒர்க் பண்ணது இவராக தான் இருப்பார். நீங்கள் இறங்கணும்னா லேப்டாப் வாங்கிட்டீங்க? ரொம்ப ஸ்டீவ் ஜாப்லெஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் விஜய் ஆண்டனி சார். இவர் அருண் சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஒரு ஃபோனில் தான் கால் பண்ணாங்க. சார் ஒரு படம் ஒன்று இருக்குது, கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் தான். சீரியஸ் இன் சென்ஸ் காமெடி இருக்காது. விஜய் ஆண்டனி கூட ட்ராவல் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி அது சொல்லிட்டு சார் கதை மட்டும் யார்ட்டே சொல்லாது, ரிவீல் பண்ண வேணும் சார். நாங்கள் இல்லை சார் அதான் சொல்ல மாட்டேன் சார்னு. அப்புறம் ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு. நடுவில் சொல்லுவார், சார் கொஞ்சம் இதை மாதிரி படம் வேறு கேரக்டர் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், பட் கதை மட்டும் சொல்லாதீங்கன்னாங்க. சரிங்க சார்னு லாஸ்ட் டைமும் சொன்னார். பட் இது வரைக்கும் எனக்கு கதை சொல்லவே இல்லை. இல்லை, ரெண்டு வாட்டி அவர் ட்ரை பண்ணார். அப்புறம் நான் போகும்போது அவர் லொக்கேஷன் பார்க்க போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். சூப்பர். அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி விஜய் ஆண்டனி சார். அப்படியே நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் தானே? இல்லை, நான் வந்து மிடில் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஒரு ஒன்று ஃபர்ஸ்ட் பெஞ்சாக இருக்கணும், இல்லை லாஸ்ட் பெஞ்சாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க வந்து டாக்டர் ஆகிடுவாங்க. லாஸ்ட் பெஞ்ச் படித்தவங்க அந்த டாக்டர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆகிடுவாங்க. நடுவில் இருக்கிறவங்க பேஷண்ட் ஆகிடுவாங்க. புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ.
தேங்க்யூ நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க 2 பேர் காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை இவர் இந்த டீம்ல யாருமே ரொம்ப பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். அருண் சார், இன்னொரு கேமராமேன் சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் லைட்டுக்கே வர மாட்டாரு. ஷெல்லி சார், இந்த ட்ரெய்லர் ஃபுல்லா இவ்வளவு பேரை பாராட்டுறாங்கன்னா அந்த ஃப்ரேம் எல்லாமே சார் வந்து ஒரு ஷெல்லி சார் அவர் ஒர்க்கு பேச பாருங்க. ஒவ்வொரு சீனும் அவ்வளவு கிராண்டு. ஏன்னா இந்த ஆஃபீஸு ஒரு வீடுன்னு மட்டும்தான் அது இருக்காது. அவுட்டோர் கேமரா வச்சாங்கன்னா குறைஞ்சது ஒரு 50லேருந்து ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. சைலண்டாக இருப்பாங்க. எங்களுக்குலாம் என்னன்னா ஷார்ட் இவங்க 2 பேர் அருண் சார் அப்புறம் இவங்க ஷெல்லி சாருக்கு ஐ திங்க் ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன், வாடாபோடா ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. நாங்கள் ஷார்ட் முடிச்சோன்னே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். இவர் ஷார்ட் மீன்ட்டு பார்ப்பாரு, இவருக்கு திருப்தியாக இருந்தாலும் கேமரா மேலே இருப்பார், கேமராமேனு ட்ரெயினில் இருப்பார். போய் இவரை பார்ப்பாரு, இவர் அவரை பார்ப்பாரு. ஏதோ பேசணும், இல்லை பேச மாட்டாங்க. ஆக்சுவலா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. நீங்க ரிகர்சல் பாத்தீங்க, இவரு ஓகே சொல்லுவாரா மாட்டாரா, இந்த திருப்பி ரொம்ப இருக்கணுமா, அவ்வளோ ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு பாண்டிங்வாங்கல்ல. சூப்பர். அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும் இது ஓகே பண்ணலாமான்னு. அவங்களுக்குள்ள என்னன்னா, இல்லை இது இந்த ஷார்ட் ஓகே, ஒரு க்ளோஸ் அப் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படியா சார் கேட்டு மைக் வச்சிருப்பாரு. மைக் வந்து ஒன்லி ஒரு பிரேக்கு பேக்கபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். ஒரு சின்ன இது பண்ணிடலாம் சார். சரி ஓகே சார் அப்படின்னா. அதாவது இது என்ன நம்ம விவேக் சார் தனுஷ் சார் சொல்லுவாங்கல்ல, சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் ஓப்பனாக பேசிட்டீங்க, இங்க அப்படியே விட்டா நார்மல் வாய்ஸே பேச மாட்டாங்க சார். நீங்க ஓப்பனா பேசுங்க நினைச்சு மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க சார். ஷெல்லி சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர், தேங்க்ஸ் சார். 3 பேரும் ரொம்ப மங்களகரமா அழகாக வந்திருக்கீங்க. வீட்டுக்கு போய் மறக்காம சுத்தி போட்டுக்கோங்க. But thank you so much and congratulations for சக்தி திருமகன். 3 பேருமே சொல்லுங்க, how excited are you for the release? நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சென்னை எப்பவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். திஸ் இஸ் பின் த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை. சக்தி திருமுகன் என்னோட ஃபர்ஸ்ட் படம், இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் அண்ட் ஐ எம் so happy. Thank you so much Vijay sir and Arun sir for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for better team, such a great and talented and passionate team to work with. So I'm so grateful. And what to say about Marudu song. Bijit, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik for writing such beautiful lyrics. Marudu is going to be my ringtone for next many years. Narendra sir, thank you so much for supporting this film. I'm so lucky, Shashi sir, that I got to meet you. Pichikiran has so many fans in Maharashtra. We also have the Marathi remake of Pichikiran, so it was wonderful meeting you. Sunil sir, handsome Sunil sir, we never got to share the screen together, but I hope one day we will share the screen and we will rock. And just to end with, like, this is just my start in cinema. And I hope that I get so many opportunities to entertain you. Thank you so much. Absolutely. And congratulations. Very many films coming your way. உங்களுக்கு அதுக்கு அட்வான்ஸா நாங்களே விஷ் பண்றோம். Thank you. எவ்வளவு அழகா பேசுறாங்க. தெரியும்பா. நீங்க மெய் மறந்து பார்த்ததை நான் பார்த்தேன். அடுத்தவங்கள்ட்ட பேசிடலாமா? கண்டிப்பா. ஓகே, உங்களுடைய பெர்மிஷனோட. ஹலோ எவ்ரிவன். நான் மலையாளம் கலந்து தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பேசணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்னன்னா பேசலாம். ஆனா ஹார்ட் ரேட் ஜில்னு போயிட்டு இருக்கு. பட் டு சே தட் இது அருண் சார் 10 வருஷமான மனசுக்குள்ள திருக்கி வச்ச ஒரு விஷயம். இது விஜய் சார் 25 இயர்ஸ் ஆயிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி. இது ஒவ்வொரு காஸ்டும் க்ரூவும் வருஷங்களால பில்ட் பண்ணிய ஒரு எக்ஸ்பர்டீஸ், கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கிற பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிராஃப்ட். ஷெல்லி சார் ஆயாலும் எவ்ரி சிங்கிள் ஏடி, மற்ற ஏடிஸும் லைட்டிங்கும் கேரவேன் அண்ணன் வர. ஸோ
every single person in this room is more deserving to stand on the stage than me. I want to acknowledge that, and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank you so much. Thank you. Reni, what do you have to say? எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப 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 நன்றி படுறேன். நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மதிச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். விஜய் சார், உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு. உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணியிருக்கு, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட 25th படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அருண் சார், உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றியா இருக்கு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிஒன் ஃபார் பீயிங் ஹியர், ஃபார் ஹேவிங் மீ. ஐ ரியலி விஷ் ஃபார் தி சக்சஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. 3 பெண்களுக்குமே ஒரு பெரிய விஷயம். செப்டம்பர் 19th உங்களுடைய படத்துக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடுறதுக்காக காத்துட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ. 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 தேங்க்யூ so much. படம் 19th ரிலீஸ் ஆகுது. படம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய பெரிய வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு 3 பேர் தான் முக்கியமான காரணம். ஒன்று வந்து ஷெல்லி, கிளாப்பு, நான் வந்து விஜய் ஆண்டனி சார், இன்னொரு வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார். ஸோ படத்தில் வேலை பார்த்த முக்கியமாக டைரக்ஷன் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அவங்களோட ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். 19th வருது, பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நிச்சயமா சார், நீங்க இவ்வளவு சுருக்கமாக பேசுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலேயே நாங்க பல கேள்விகள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இல்லையா சார், அப்படி பதட்டப்படாது. நீங்க பதட்டமாக்கி எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக்குது. பட் இதுக்கு முன்னாடி உங்களுடைய படம் அருவியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். வாழ் நாங்க பார்த்திருந்தோம், அது ஒரு ஜான்ரால இருந்தது. இப்ப சக்தி திருமகன் படத்துல நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு போட்டிருந்தீங்க. நியோ பொலிட்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் தட் டு யூ. இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த ஒரு அரசியல் படம். இது வந்து ஒரு மக்கள் சார்ந்த அரசியல் படம், ஒரு ரெலவெண்டான படம்னு வச்சுக்கோங்க. என்ன எதிர்பார்க்கலாம் படத்துல இருந்து? படம் விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்போட வந்தீங்கன்னாலும் படம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கேட்டாலும் ஒரு வரியில் தான் பதில் சொல்லுவாரு. இல்ல பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்னும் விஜய் ஆண்டனி சார் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்கு. சில நேரம் டப்பிங் இவரே பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். பட் சார், இந்த படத்துல வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு ஹீரோவாக பணியாற்றி இருக்கிறாரு, மியூசிக் டைரக்டராக இருந்திருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த 3 வெர்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெர்ஷன் என்ன? அண்ட் ஒவ்வொரு வெர்ஷன் பத்தி நீங்க ரசிச்ச விஷயத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. ப்ரொடியூசர் தான். ப்ரொடியூசர், காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சார் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து நான் வந்து உங்களை ஒரு புள்ள தச்சு மாதிரி பார்த்துப்பேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வரும், எல்லாமே வந்து இங்கே ஒரு டைரக்டர்ஸ் காலாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ த்ரூ அவுட் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி சார் பற்றி சொன்னீங்க. ஹீரோவாக விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்துக்காக எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ரோல்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சரி சார். சார் ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா சார்? சொல்லுங்க. மியூசிக் டைரக்டரா விஜய் ஆண்டனி சார் எங்க எல்லாருக்குமே பிடிக்கும் சார். நீங்க அவருடைய பாட்டெல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 பாட்டு எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? என்டையர் கேரியர், ஃபுல் என்டையர் கேரியர்ல தானே? ஆமா சார், ஆமா சார். ஓகே ஓகே. கரிகாலன் காலப்போல. ஓகே. ஆஹா. நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிற. அதான் சார், கொஞ்சம் காது கேட்காது சார். நீ ஏன் ஓரமா நிற்கிற? கிட்ட வந்து கேளு. அதான் இப்படி வந்துட்டு இதுக்கு மேல கிட்ட வந்தா ரொம்ப இன்டீசென்ட்டா இருக்குமே நினைச்சேன். நெஞ்சாங்கோட்டில் நீ நிற்கிறாய். சார் இது பாட்டு சொன்ன மாதிரி அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு சார். சொல்லுங்க சார், அடுத்த பாட்டு சார். புலி வரும்போது புலி வரும்போது அது மட்டும் என்ன பார்த்து சொல்றீங்க? சொல்லுங்க சார். அடுத்து சார். சார் 5 சார் 5. என் உச்சி மண்டையில். அடுத்து சார். ஜல் ஜல்
சூப்பர் சார், சூப்பர் சார். சார் ஆனா நீங்க பாட்டு சொன்ன மாதிரி தெரியல சார், இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த பாடல்கள் சொன்ன மாதிரி இருந்தது சார். நான் ஏன் உச்சி மணியும் மைக்க தச்சிருவாரு நினைச்சேன். சூப்பர் சார். ஆனா உண்மையுமே வந்து எனக்கு அவரு பண்றது கூட பெர்ஃபார்மன்ஸ் தெரியல. நீங்க பண்ணும்போது ஏதோ பக்கத்துல இருந்து நீங்க உண்மையுமே இப்படிதான் இருப்பீங்களா, கண்டிப்பா உங்க படத்துல எனக்கு வாய்ப்பு தந்துருங்க சார். உங்க கூட இருக்கிறதே எனக்கு பிடிக்கும் போல இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு சார் உங்க கூட இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு வந்து யாராவது ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன பண்ணி டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்பயும் இப்படிதான் சார், இப்படிதான் இருப்பீங்களா, இப்படி காமா? அப்ப வந்து பாட்டு கேட்பாரு, ஏன் உச்சி மண்டையில சுருங்கிறது ஒழுங்கா நடி அப்படின்னு. எப்படி சார், நீ எப்படி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்க பாப்பாரு, அப்புறம் ரொம்ப அமைதியாடுவாரு. சார். நீங்க இப்படி நடந்துக்கிறது எனக்கே ஒரு மாதிரி, எப்படி பேசுறதுன்னு எனக்கே கொஞ்சம் நர்வஸா இருக்கு சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செப்டம்பர் 9th உங்களுடைய படத்தை நாங்க பாக்குறதுக்கு வெயிட். சக்தி திருமகன் அந்த டைட்டில் வந்து உண்மையுமே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டைட்டிலா இருக்கு. அது வந்து ஸ்கிரிப்டுக்கு வச்சிங்களா இல்ல அண்ணனுக்காக வச்சிங்களா? ஸ்கிரிப்டுக்கு நான் வச்சது ஃபர்ஸ்ட். சூப்பர் சார், தேங்க்யூ. ஐ எம் வெயிட்டிங் சார். 19th வரல சார். தேங்க்யூ. இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்திருக்கக்கூடிய அந்த தருணம். மைக் ஆஃப் பண்ண போறாங்களா? நல்ல ஜோக்லாம் போடுறீங்க. முடியும் போது என்ன பண்றது, அண்ணனை பார்த்தாலும் ஒரு வைப் ஆயிடுச்சு. ஓகே, சோ நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒரு ரபுக்காக தான் காத்திருக்கோம். இந்த படத்தினுடைய நாயகன் மட்டும் கிடையாது, இந்த விழாவினுடைய நாயகன். 25 படங்கள் வெற்றி கொண்டாட்டமாக மாறி இருக்கு அப்படின்னா அது இந்த ஒரு நபருக்காக தான். அவ்வளவு அன்பு கூடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். Ladies and gentlemen, please put your hands together as I welcome the one and only Vijay Antony அவர்கள். சார், சாரி சார், நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பயமா இருக்கே சார், காஸ்டியூம்லாம் என்ன சார்? இல்ல ப்ரமோஷனுக்காக தான். பின்னாடி கூட பிரிண்ட்லாம் வாவ். சக்தி திருமகன் செப்டம்பர் 19th அண்ணன். ஆனா ப்ரமோஷன்ல கூட எமோஷன்ல நீங்க வந்து அந்த ப்ரமோஷனை மறைக்கல தெரியுமாண்ணே? 19th மட்டும் நீங்க மறைக்கவே இல்லைண்ணே. எப்ப பக்கம் கை வச்சு சூப்பர்ண்ணே. இங்கே எங்களுக்காக சக்தி திருமணம் படத்துக்காக வந்திருக்கக்கூடியவங்க அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 25 படம் இது வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னால் இப்போவும் நம்ப முடியல. இப்போ தான் ஜீவா சங்கரோட டைரக்ஷனில் நான் படம் ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. நேற்று சட்டுன்னு பார்த்தா 25 படம். ஆக்சுவலி இந்த 25 படத்தோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீரோ நடித்த படத்தெல்லாம் சேர்க்கல. அவங்க அந்த கிழக்கு கிடக்கிற சாவையை பார்த்துருக்கீங்களா? நான் ப்ரொஃபஸராக ஆக்ட் பண்ணியிருப்பேன்ல, பார்த்துருக்கீங்கல்ல? அந்த படம் ஆர்ட் ஸ்டுடியோவில் அப்பேர் பண்ணது, சாந்தனு படத்தில் நான் கெஸ்ட் ரோல் பண்ணது, சின்ன சின்ன படங்களில் நடித்த கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்த்து 25 கவுண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து ஒரு 20-19 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் எல்லா படமும் சேர்த்து 25 படமும் ஆயிடுச்சு. ஆமாண்ணே. அந்த 25வது படம் வந்து உங்கள் படமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கனவுல கூட நினச்சி பார்க்கல. பிரபு அதான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். நான் இது மாதிரி உங்க கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவின்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாழும் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலாக அருண் பிரபு கிட்ட இருந்து உங்களை பார்க்கணும் சார், உங்க கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சத்தியமாக நம்பவே இல்லை பிரபு, நீங்கள் எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு. விஜய் தேவரகொண்டா சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மச்சான் நான் வரேன் மச்சான்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் தான் வந்து பிஸியாக இருக்கேன், இல்லை அந்த கதை மேட்ச் ஆகலன்ற மாதிரி உங்கள் பதிலெலாம் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை விஜய் தேவரகொண்ட அவருக்கு போகிற மெசேஜ் எனக்கு தெரியாமல் போட்டிங்களோன்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்கள் கதை சொன்ன விதம், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மனச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோட தான் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேற லெவல் பட்ஜெட்டு. இந்த படத்தெல்லாம் வந்து நான் வழக்கமாக மீடியம் பட்ஜெட்டாகவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால் வந்து நோன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்குறது அருண் பிரபு ஆச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேற பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு வழியில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கேட்டு முடிச்சு. எனக்கு கதை புரியல. ஏன்னா ஃபுல்லாக அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது. சரி ஏதோ அருண் பிரபு தானே சொல்கிறாரு, கண்டிப்பாக அறிவியல் நிறைய அரசியல் பேசியிருப்பாரு, மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம். பொருட்செலவு ரொம்ப அதிகம். சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்ட உடனே நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அது பயங்கர செலவாகும் போட்டிருக்கு, பட் என்ன பண்ணுறது, அருண் பிரபு கேட்டார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கதையும் வேற லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே அரசியல் தெரிக்குது, வசனங்கள்லாம் வந்து புரியல.
இது என்ன சொல்ல வரன்னு தெரியல. சரி படம் போட்டு கடைசியில் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, எதுவும் குறியீடு இதாக வச்சிருக்காரா படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டைரக்டாக சொல்லியிருக்காரு. நேராக தெரிக்குது, உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்கு பிரபு, ஆர்ட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்ன நீங்கள் எப்படி சொல்லியிருந்தாலும், எந்த கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசியிருந்தாலுமே இதை எல்லாருமே கண்டிப்பாக படமாக மட்டும்தான் பார்ப்பாங்க. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா அதுக்கு டைரக்டர் எவ்வளோ முழு முதல் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை அப்புறம் 4th இயர்ல இது ஆக்சுவலாக 4-5 வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பெருமை மிகு படமாக இந்த படம் இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். இந்த வெற்றி எனக்கு கொடுக்க போது நினைக்கும் போது தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் கண்டிப்பாக ஒரு கண் நீங்கன்னா இன்னொரு கண் கேமராமேனோட கண்ணு, ஷெல்லியோட உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல. அவங்க சார் சொன்ன மாதிரி குசுன்னு பேசிப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. வேற லெவல் காம்பினேஷன் நீங்கள் 2 பேருமே. கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச். அருண் பிரபு சொல்லி கூட்டணியில் இன்னொரு படமும் தயாரிட்டு இருக்கு, நம்ம கம்பெனியில் பண்ண போகிறோம். அதை பற்றின அறிவிப்புகள் கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன் கூட. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மகாராஷ்டிராலேருந்து 1, கேரளாலேருந்து 1ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்துருக்காங்க. சார் எப்படி சார் அது how is it even possible? உங்களுடைய படத்துல மட்டும்தான் சார் இப்போ 2 states 3 states இந்த மாதிரி ரீயூனியன்லாம் நடக்குது சார். ஆமாப்பா, பேன் இந்தியாவை இப்படி கிரியேட் பண்ணுறோம். ஃபுல்லாக டைரக்டரோட சாய்ஸ் தான். ஓகே. வழக்கமாகவே அவரோட அருவி படம் அண்ட் வால் படத்துலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் பெக்யூலராக இருக்கும். இந்த படத்தில் யார் செலக்ட் பண்ணாங்க, எல்லா கான்ட்ராக்டும் கொடுக்குறேன் அவர்கிட்ட, தெரிஞ்சவங்க நடித்தவங்க டாப்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்லை சார் நான் ஒரு பெக்யூலராக தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியாக ரித்தியை செலக்ட் பண்ணி ஃபோட்டோ காமிச்சாரு. அப்போதான் வெரி பெக்யூலியர் ஃபேஸ். இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே. சூப்பர். இவர் படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சினிமா மாதிரி தெரியாது, ரியல் கேரக்டர்ஸ், யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலாக. ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாமல் ரியலாக வேர்த்து படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் அவர் கூட நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சிது. ஆஸ் அ டைரக்டராக நிறைய எனக்கு உங்களை அறியாமல் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க பிரபு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னிக்கல் டீம், இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தனஞ்சயன் சார், எங்கே இருந்தாலும் உங்களோட விஷயங்ஸ் எனக்கு எப்பவுமே இருக்குது, உங்கள் விஷயஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போகும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்ஸ் அகேன் இங்கே இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் இன்னைக்கு முக்கியமான நாள் அப்படின்றதுனால 100 சாமி அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். 100 சாமி மே மாதம் 1ஆம் தேதி திரைக்கு வரும். சசி சார் சொன்ன மாதிரி அது பிச்சைக்காரனோட 1 இன்ச்சாவது கண்டிப்பாக மேலே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆனால் உங்களை அப்படியே விட போகிறது கிடையாது. தனஞ்சயன் சார் பேசும்போது 2026 வேற பிளான்ஸ்லாம் இருக்காது சார் சொல்லுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த 2026 வேற பிளான்ஸ் எங்க மைண்ட்ல என்னப்பா அப்படி ஒரு மாதிரி தோணுச்சு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மாதிரி கியூரியஸா இருக்கு சார். வேற ஆங்கர் வச்சுக்கலாம் தான். இல்ல அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும். கதிர் யாரு சார் ஒரு நிமிஷம் சார், யார் அது விசிலடிச்சது? உனக்கு பிடிக்காதவங்க தான். அது நியாயமே கிடையாது சார். அது அரசியல் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது கிடையாது, அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு அரசியல் எல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை. அது வேற ஒரு பிளான். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் தேடி கால் இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டைரக்டர் விநாயக்கெல்லாம் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன், ஜோஷோவை கால் பண்ணி கூப்பிட்டேன். விஜயாண்டியோட தனிப்பட்ட பலத்தினால எனக்கு வருஷத்துக்கு ஒரு 4 படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லை அதிகபட்சம் 5 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நிறைய புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும், நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது தனியாக என்னால் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெரிய பலம் வேணும். அந்த பலம் தனியாக எனக்கு கிடைக்காது. அது விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் பப்ளிக் லிமிட்டடாக மாறினா தான் கிடைக்கும். அப்படின்றதுனால 2027 விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் பப்ளிக் லிமிட்டடாக மாறப்போகுது. தேங்க்யூ. அதான் சார்.
தேங்க்யூ சார் ஐ திங்க் திஸ் இஸ் வை வி செலிப்ரேட் யூ நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது 3 வார்த்தைகள் மட்டும் வந்தது, கேங்ஸ்டர், ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு. இப்போ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூல யாரு கேங்ஸ்டர், யாரு ஹஸ்லர், யாரு ட்ரிக்ஸ்டர்? நான் தான் சார். உங்களை தவிர சார், அது சொல்ல விட்டுட்டேன். இங்கேயா? இங்க உங்களை தவிர நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூல வந்து எல்லாருமே அவரும் தான். சார் கேங்ஸ்டர் ஒருத்தங்க, ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க, ஹஸ்லர் ஒருத்தங்க கொடுக்கணும்னா என்ன சேர்க்க கூடாதா? உங்களை சேர்க்க கூடாது சார். நீங்க கேம்லயே இல்ல, ஆட்டத்துல யாரெல்லாம் வச்சுக்கலாம் சொல்லுங்க நீங்க. ஆமா, யார் வேணா. யார் வேணா படத்துல 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களையும் சேர்த்துக்கணுமா அதுல? சேர்த்துக்கலாம் சார். என்ன பிரபு என்ன சொல்றாங்க? அவங்கள பார்த்து எப்படி சொல்றது இந்த மாதிரி? என்ன பார்த்தே சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாய்சன், நல்லா பாடுனீங்கப்பா. தேங்க்யூ. ட்ரிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நான் தான் ஆக்சுவலி திருடன் இருக்கிறதுலையே. நீ அங்கிருந்து செலக்ட் பண்ண சொல்றீங்களே எப்படி? அவங்கள பாவம்ப்பா கம்பேரிட்டிவ்லி. ஓகே சார். இப்போ வந்து நாங்க வந்து சர்ட்டே கேட்டிருந்தோம், இந்த நியூ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா என்னன்னு உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நியூ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னா வாட் இஸ் தட்? இது வரைக்கும் நீங்க பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். இப்போ நீங்க பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது, ரொம்ப லைவா இருக்கும். ஸோ மக்களோட வாழ்வியை பேசுது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய வேறுபாடு இருக்கு. ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது, மத அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும், ஏழைங்களோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது. இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரண்ட்ல வச்சு தைரியமாக பேசுனதுனால, அது இன்னும் யதார்த்தமான விதத்தில் பேசுனதுனால வந்து அதை நியோ பொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிடுறாரு. அதான் ரீசன். இந்த படம் வந்து நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கு. நீங்களுமே பேசும்போது பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. 2026 பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் எது விரும்புறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு மக்களோட சாய்ஸ் தான். நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஆக வச்சிருக்கீங்க நினைக்கலாமா? சூப்பர். சரி, நீங்க பேசும்போதே வந்து உங்களுடைய முதல் படம் நான் பத்தி சொன்னீங்க. எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது. உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான், அது வந்து மியூசிக் டைரக்டராக 25th ஃபிலிம். இப்போ இது நடிகராக 25th ஃபிலிம், இதுல நீங்க இசை அமைச்சிருக்கீங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப எனக்கே நம்ப முடியலங்க. ஆக்சுவலா எனக்கு உண்மையில மியூசிக் கூட தெரியாதுங்க. ஒரு நம்பிக்கையோட வந்துட்டேன் சென்னைக்கு. இந்த இரும்பு ஊற கழுத்தையம்ன்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல சொட்டு சொட்டா வருஷக்கணக்காக விழுந்தா இந்த பாறாங்கல்ல பெரிய ஓட்ட விழும் இல்லையா? அது மாதிரி நான் வந்து ஒண்ணுமே தெரியாது தான். ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செய்யறதுக்கான ரிசல்ட் தான் நீங்க வந்து மியூசிக்ல பாக்குறீங்க, நான் ஆக்டிங்ல பாக்குறீங்க. ஸோ இந்த இது வந்து நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பல. ஐ ஸ்டில் டோன்ட் நோ. இதை பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜய் ஆண்டனி இவ்வளோ பண்ணும் பொழுது, இவ்வளோ மியூசிக் நாலேஜோட நான் எவ்வளோ பண்ண முடியும், இவ்வளோ நடிப்பு திறமையோட இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அண்ட் இந்த 25 இயர்ஸ் ஜேர்னின்றது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நிச்சயமாக சார், இன்னும் many more years to come. சார், அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? நடிகர் விஜய் ஆண்டனி பிடிக்காது எனக்கு ஆக்சுவலா. சார், பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல? இல்லை, டைரக்டரா நான் வந்து என்ன பெருசாக காஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன் பிராண்டுக்கு நான் நடிச்சாதான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் டூ என்ன வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன். பிச்சைக்காரன் இல்லாமல் இன்னொரு கதை பண்ணுறதா இருந்தால் ஐ வில் பி டெஃபினெட்லி சூசிங் சம்படி எல்ஸ். அதான் டைரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பற்றி என்ன ஒப்பீனியன். சரி, அப்போ ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா? அவுட்ஸ்டாண்டிங் டைரக்டர். சரி சார், அப்ப நான் இப்படி கேட்கிறேன் சார், ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும்? பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான், அதான் பிரச்சனை. கண்ணிமண்ணும் தெரியாமல் செலவு பண்ணுவான், கேர் பண்ணிக்க மாட்டான் பட்ஜெட் பற்றி. கண்டென்ட் தான் முக்கியம் நினைப்பான். அதனால ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி ஆமாம் கொஞ்சம் கவலை தான். ஓகே சார். சரி சார், நீங்க வந்து இப்போ ரொம்ப நேர்மையாக பதில் சொல்றீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சி இங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கணும்னு ஆசைப்படுறோம். சோ நான் வந்து சில கேள்விகள் கேட்க போறேன். உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்முடைய கதிர் அவர்கள் இருக்க போறாங்க. சோ நீங்களும் ஒரு பதில் சொல்வீங்க. உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கறத வந்து நாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே ஒரு 30 கேள்வி கேட்டீங்க. மனசாட்சி அண்ணனோட மனசாட்சி க்ளோஸ். ஓகே. அப்ப இவ்வளவு நேரம் நான் தெரிய மாட்டேனா?
கேட்டுடா மனசாட்சி ரெடியா நீங்க? கண்டிப்பா. ஓகே இந்த மனசாட்சியா ஒரு 2 நிமிஷம் இருந்துக்கிறேன். சரிப்பா. சரி, இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளராக விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக் வந்து 90s கிட்ஸ்க்கும் பிடிக்குது, ஜென்சிஸ்க்கும் பிடிக்குது இல்லையா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மியூசிக் டைரக்டர்ஸ் 90s கிட்ஸ்க்கு பெருசா பிடிக்கிறது இல்ல. என்ன காரணம்? உங்களுடைய மியூசிக் படி எப்படி எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணுது? 90s கிட்ட நீ அது சொல்லிடு ஏன் பிடிக்கலன்னு. என்னுடைய மனசாட்சியா இல்ல, அவருடைய மனசாட்சியா? 90s கிட்ஸ்க்கு பிடிக்கலையா? உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார். ஓகே. ஆனா 90s கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, பிடிக்கதான் செய்யுது. நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேட்குறோம். நம்ம அனிருத் மியூசிக் கேட்குறோம், இமான் மியூசிக் கேட்குறோம், சாய் பெங்கர் கேட்குறோம். நல்லா தானே இருக்கு எல்லாமே. நல்லா இருக்கு. ஓகே, மனசாட்சி நீங்க நல்லா இருக்கு. அவரு சொல்ற அப்புறம் மனசாட்சி மட்டும் வேறையா சொல்லும் போது நல்லா இருக்கு. என்ன போட்டு விடலான்னு பாக்குறியா? சரி, ஓகே சார். நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார்? புது டைரக்டர்ஸ், புது கண்டென்ட்ஸ் தான். நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜய் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள்ல 90% வந்து நியூ டைரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அதான் மனசுல இருக்கு இப்போதைக்கு. சார், இப்போ பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா சில டெர்மினாலஜிஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக இருக்கு. இப்போ ஃபார்ஸே வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், யூனிவர்சல் ஃபிலிம், இல்லை ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றது, மல்டிவர்ஸ் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி. ஸோ விஜய் ஆண்டனி அவர்களுடைய யூனிவர்ஸ்ல நீங்க ஒரு 4 நடிகர்களை வந்து உள்ள சேர்த்து நடிக்கணும் அப்படின்னா அந்த 4 நடிகர்கள் யாராக இருப்பாங்க? கதிர் கண்டிப்பா. கல்யாணி ஆக்ட்ரஸ் தானே, அதனால உங்களையும் சேர்த்துக்கிறேன். ஓகே சார். 2 இது இல்லாம வேற யார் இருக்கா? இன்னும் 2 பேர் சொல்லணும் சார் நீங்க. 2 பொண்ணு, கிருத்தி அண்ட் ரியா, 2 பேர் வச்சுக்கலாம். சார், எல்லாமே இப்ப ஆங்கரே ட்ரிக் பண்ற மாதிரி பதில் சொன்னா நாங்க எப்படி ரொம்ப யோசி. மனசாட்சி என்ன பதில் சொல்றதுன்னு யோசி. ஓகே, மனசாட்சி சொல்லுங்க. இல்ல நியாயமா பேசுறாரு. அப்புறம் என்னது கதிரன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு மேல மனசாட்சி பேசுற வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேரும் ஒரு பிளானிங்கோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் விஜய் ஆண்டனி சார், ஒரு பெரிய 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 நன்றி. எனக்கு வந்து ரொம்ப நிறைவான ஒரு தருணமாக இது ஃபீல் ஆகுது. Before I say a big thank you to you, உங்களை பத்தி ஒரு சில மீம்ஸ் மட்டும் காத்துட்டு இருக்கு, அது மட்டும் பார்த்துடலாமா? கண்டிப்பா, ஷூர். எஸ். நன்றி விஜய் ஆண்டனி அவர்களே. சின்ன கலைவாணர் விவேக் ஐயா இறந்த பிறகு செல்முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி. மை பிளஷர். அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டிஸ்ட், 2வது லாயர் படத்துலயும் ஒர்க் பண்ணிருக்காங்க. சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவரை பாக்குறோம் சார். நான் அதான் அவர்கிட்டயே சொன்னேன், எப்படி இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு அவரை வந்து இந்த படத்துல காஸ்ட் பண்ணுங்க? முழுக்க அருண் பிரபுவோட பிளான் தான் எல்லாமே. அவருக்கு தான் அதை தேங்க்ஸ்லாம். தேங்க்யூ. வெரி ஹாப்பி டு see you again sir. எஸ், அடுத்த இமேஜ் பார்த்தலாம். சோ இது உங்களுடைய முதல் படம் நடிக்கிற நடிகராக. how it started and how it's going? ஓகே, என்னோட முதல் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் அதான். மைண்ட் மாறும்போது முகம் மாறும் அப்படின்றத வந்து உண்மையில நான் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பெருசு பண்ணி ஒன்றும் நடக்கல. மைண்ட் மாற உள்ள எண்ணங்கள் மாற ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ் மாறுது. சூப்பர். அப்போ ரொம்ப இன்னோசென்ட்டா இருந்திருக்கிறேன். உள்ள மாற்றங்கள் வந்து இப்படி ஒரு மனுஷன் உருவாக்கி இருக்காரு. சார், இத பாக்கும்போது மேல ஒரு சாக்லேட் பாய், கீழ ஒரு ரக்கெட் பாய் இருக்கிற மாதிரி. சாக்லேட் பாய் மாதிரி தெரியுது. நீ சித்தப்பா மாதிரி இல்ல சார். என்ன கல்யாணி ஜென்சி கிட்ஸ்ல எப்படி இருக்கீங்க ஆக்சுவலா? சார் இல்ல சார், இந்த மாதிரி சாக்லேட் பாய் தான் உங்களுக்கு வேணுமா? 3 பேர் இருக்காங்க. சரி லைட். பட் ஆனா எனக்கு சாக்லேட் பாய் அப்படிலாம் இல்ல, ஃபகத் ஃபாசில் சார் பார்த்தா மாதிரி இருக்கு சார். ஓகே சார், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு இமேஜ் காத்துட்டு இருக்கு. விஜய் ஆண்டனி வி லைக் டிரெக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, மியூசிக் டிரெக்டரும் நானே, ஆக்டரும் நானே. அது நானே. அந்த மாதிரி இந்த மீம் பண்ணது யாரு? சரி பண்ண. சார் இல்ல சார், இவ்வளவு பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்கு. எப்படி உங்களுக்கு டைம் இருக்கு? எப்படி பேலன்ஸ் பண்றீங்க சார்? டைம் இருக்கு, பார்ட் டைம் ஒன்று பண்றாரு. அருண் பிரபு பாத்தீங்கன்னா ரைட்டர், ஆக்டர். அருண் பிரபு பத்தி தெரியுமா உங்களுக்கு? இஸ் ஆக்டர் பேசிக்கலி. அது ஸ்டேஜ் ஏறும்போது தெரிஞ்சு சார். அவர் நிறைய டிவி சீரியல்லாம் பண்ணிருக்கிறாரு. ஆக்டர் கம் ரைட்டர் கம் டைரக்டர். இது என்ன இருக்குன்னு தெரியல உள்ள. ஆக்சுவலி லிரிக் ரைட்டர். எப்படி சார் இப்படி அமைதியாக? டீமே வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் டீம்னு நினைக்கிறேன். இந்த மீமுக்கு வந்து ஆன்சர் வந்து அங்க பக்கத்துல இருக்க போட்டோல இருக்கு சார். எல்லாமே கலெக்ஷன் சார். ஓகே, அப்படியே இறுதியாக ஒரு ஃபைனல் மீம் நமக்காக.
இந்த படத்துல அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அரசியல் பயணத்திற்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னோடனே விஜய் ஆண்டனி சாரோட ரியாக்ஷன் அதேதான். தேங்க்யூ. ஓகே சார், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரேகா. டைரக்டர் டீம் எல்லாருமே வந்து ஆமா, நீங்க assistant directors முன்னாடி எல்லாம்